கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Revelation chapter 14 verse 1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்முதுவிலே சிறைப்படி கைதியாக இருந்த பொழுது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக அடிக்கடி எடுத்து சென்றார். When Apostle John was in the island of Patmos, the Spirit of the Lord took him off into heaven. எப்பொழுது அவன் ஆவிக்குள்ளாகினானோ அப்பொழுதெல்லாம் மகிமையின் தரிசனங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Whenever he was in the Spirit, at that times his glorious visions was appeared to him. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் இதை விளங்கிக் கொள்ள இயலும். Revelation chapter 1 verses 9 and 10 we can understand this. அப்படி மகிமையான காரியங்களை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்த சித்தமான பொழுது தேவன் தன்னுடைய மனதில் இருந்த அந்த மகிமையான சீயோனையும் கூட அவனுக்கு காண்பித்தார். When the Lord delighted to show him his glorious things of heaven, the Lord wanted to show even Zion. தேவனுடைய மகிமை நிறைந்த அந்த ராஜ்யத்தின் உன்னதமான ஸ்தலத்தை அவன் நோக்கி பார்த்தான். He looked unto the glorious city which was the highest in heaven. இந்த உலகத்திலே பலவிதமான பட்டணங்களை அவன் பார்த்தவன். He was the one who saw many cities in this world. ஆனால் இதுவரை அவன் காணாத ஒரு மகிமையின் பட்டணத்தை அவன் நோக்கி பார்த்தான். But now he beheld a city which was almost glorious. அப்படி அவன் பார்த்த பொழுது சீயோன் மலையிலே ஒரு உன்னதமான அந்த மலையிலே ஒரு கூட்டத்தாரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக நிற்பதை அவன் கண்டான். As he saw this vision, he saw Jesus Christ standing on Mount Zion with 144,000. ஒரு பெரும் திரள் கூட்டம் நிற்கிறதே என்று அவன் சிந்தித்த பொழுது உடனடியாக அங்கே அவனுக்கு அந்த எண்ணிக்கையினுடைய தொகையினுடைய எண்ணிக்கை தெளிவாக சொல்லித் தரப்பட்டது. When he saw a great crowd which was standing with him, the count of them was also clearly spoken to him. அடுத்து அவருடைய வாழ்வின் தன்மை பின்னாக சித்தரிக்கப்பட்டது. Nextly, their lifestyle behind them was also spoken. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இந்த மகிமையான சீயோனில் வாசமாய் நிற்கிற அந்த தேவனுடைய தாசர்களுடைய வாழ்வின் தன்மை தெளிவாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. In Revelation chapter 14 verses 1 to 5, the description of the lives of the glorious people have been described. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஆவியானவருடைய உதவியினால் மாத்திரமே தெளிவாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ள இயலும். The book of Revelation can be clearly understood by a man of God only by the help of the Holy Spirit. அதுபோல உபதேசத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள அவனுக்கு ஒரு வரம் தேவை, அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு ஒரு வரம் தேவை. Even so, to understand the doctrine or the truth, a man of God needs a spirit of God, or he should need the gift of God. ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு போதகர்களும் வேதத்தை ஆராய்ச்சி செய்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த பலவிதமான விளக்கங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Every church and every preachers have read the book of Revelation and given their own description for it. இவைகளிலே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 144,000 யூதர்களும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சீயோன் மலையில் நிற்கிற 144,000 பேரும் இரண்டு கூட்டத்தாரும் ஒன்றே என்று அநேகர் வாதிடுகிறார்கள். And many of them are telling that these people of 144,000 found in the 7th chapter of Revelation and the 144,000 people found in 14th chapter of Revelation are one and the same. தமிழில் சொல்லுவார்கள், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவார்கள். In Tamil they used to say that whatever their people might say, it is good to understand what is the truth. அதுபோல உண்மையான மெய்ப்பொருள் என்ன என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலேயே, வேதவசனம் ஒரு கண்ணாடி, அதிலேயே நாம் படித்து பார்த்து புரிந்து கொள்ள இயலும். Likewise, under the basis of the word of God, under the mirror which is the word of God, we can understand the description of the word of God. ஒரு மனிதன் அந்த வேத வசனத்துக்கு முன்பாக நின்றால் அது ஒரு கண்ணாடி, அவனுடைய வாழ்வை அப்படி பிரதிபலிக்கும். When a man stands before the word of God, it is a mirror which will reflect him.
அதிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. There is no differences in it. நீ போய் முன்பாக நின்றால் அந்த கண்ணாடி அப்படியே உன்னை பிரதிபலிக்கும். If you should go stand before this mirror will reflect you. வேத வசனம் ஒரு தெளிவான கண்ணாடியாக இருக்கிறது. The word of God is a clear mirror. அதிலே போய் நீங்கள் நின்றாலே போதும், அது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுட்டிக்காட்டும். If you should go and stand before it, it will clearly depict your points. இன்றைக்கு अनेகருக்கு இந்த கண்ணாடி முன்பாக நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை. Today many of them are not liking to stand before this mirror. யாக்கோபு 1:23 வசனத்திலே அழகாக சொல்கிறார், கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In James 1:23 we can see that as a man is beholding his natural face in the glass. அங்கே நாம் பார்க்கும் பொழுது திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். If it is written out here, if any be a hearer of the word and not a doer, he is like unto a man beholding his natural face in a glass. 22 வசனத்திலே உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 22 it is said, but be ye doers of the word and not hearers only, deceiving your own selves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த 144,000 பேரை குறித்து நேற்று நாம் விரிவாக சிந்தித்தோம். Yesterday we saw in a descriptive manner about the 144,000 people found in Revelation 7 chapter. அவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். They are found on earth. அவருடைய நெற்றியிலே ஒரு முத்திரை தரிக்கப்பட்டது. They have a seal in their foreheads. அவர்கள் எல்லாருமே யூத கோத்திரத்திலிருந்து 12 கோத்திரங்களிலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். All of them have been separated from out of the 12 tribes of Israel. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 பேர் என்று 7ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. In chapter 7 it is clearly said that of each tribe there are 12,000. அவர்கள் பூமியிலே உள்ள உபத்திரவத்திலிருந்து சேதப்படுத்தாதபடி தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பாதுகாக்கப்பட்டார்கள். They have been preserved in the name of the Lord from the tribulation on the earth. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொல்லும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கூட்டத்தார் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். Because this group of people not accepting this antichrist as their god, they mourned and cried. அவனை எதிர்க்க அவர்களுக்கு சக்தி இல்லை. They did not have the power to resist him. எழுத்து நிற்க பலன் இல்லை. They did not have the strength to resist him. ஆனால் அவனுடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. But they could not accept his works. எப்படி தேவன் இல்லாதவனை தேவன் என்று அங்கீகரிப்பது, ஆராதிப்பது? How can they accept the one who is not as God and worship him? அதனால் அந்த சிறிய கூட்டம் ஜனங்கள் புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள். Therefore that small group of people are mourning and they are pathetic. இந்த நேரத்திலே முதல் உபத்திரவ காலத்தில் 3 வருஷத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை சேர்க்க இயேசு வானத்திலே தரிசனமாகி அவர்களை இணைக்கிறார். In between this, after the 3.5 years period of first tribulation, the Lord Jesus is appearing in heaven to gather the martyrs. இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள், தேவனை அந்தி கிறிஸ்துவை தேவனாய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அங்கே மேசியாவை பார்த்து அவர்கள் புலம்புகிறார்கள், தாங்கள் குத்தினவரை கண்டு புலம்புகிறார்கள். These people who are mourning and crying are looking at that Messiah and crying unto him whom they have pierced. அந்த ஜனங்கள் மேல்தான் இந்த முத்திரை குத்தப்படுகிறது. It is upon such people this seal is being put on. இந்த முத்திரை என்பது எல்லாருக்கும் புரிந்து கொள்ள இயலாது. This seal cannot be understood by all. அது என்ன முத்திரை என்று யாருக்குமே தெரியாது. They cannot understand what the seal is. அவர்களுக்கு உள்ளே உள்ள அந்த முத்திரையானதனுடைய வல்லமை அவர்களை அந்த இடங்களிலே பெருமூச்சு விட்டு அழச் செய்கிறது, அந்த இடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது, தப்பி போக வைக்கிறது. This seal is making them to cry out and mourn in such places, and it is preserving them and making them to escape. நீங்கள் அங்கிருந்து அந்த குழிக்கப்பட்ட ஜனங்கள் தப்பி போகும்படியாக கர்த்தர் சில இடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதையும் நேற்று இரவிலே நாம் கேட்டோம். Last night we have heard that the Lord has kept certain places that in order to preserve such people. ஆண்டவர் குறிக்கப்பட்ட இடங்களை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலிருந்து அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட இடங்களுக்கு அவர்கள் ஓடி போய் அந்த இடங்களிலே தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். Those places have been preserved from the reign of Antichrist, and these people are fleeing to those places and they are preserved. அப்படி அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு பயங்கரமான நெருக்கங்கள் உண்டாகிறது என்பதையும் நேற்று இரவு நாம் சிந்தித்தோம். When they are going to such places, they are undergoing a lot of distress. This is what is read yesterday. அவர்களுக்கு பின்னாக அந்தி கிறிஸ்துவினுடைய சேனை, முன்பாக யோர்தானுடைய வல்லமைகள். Behind them is the host of Antichrist, and before them is the host of Jordan. ஒரு பகுதியிலே அரபு தேசம் அவர்களுக்கு எதிர்க்கிறது, மற்றொரு
இன்னொரு பகுதியிலே அந்திகிறிஸ்துவினுடைய சேனை அவர்களை தொடர்த்துகிறது. On one angle, the nation of Arab is rising against them, and behind them is the host of Antichrist chasing them. இப்படி அவர்கள் தவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே இறங்கி வந்து அவர்களுக்காக அந்த சத்துருக்களை அழித்து இந்த ஜனங்களை யூத ஜனங்கள் அழிந்து போகாதபடி அவர்களை அந்த இடங்களிலே போசுரா என்ற இடத்தில் வைத்து அவர்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். When they are troubled in such a state, the Lord is taking them and preserving them in a land called Bosra. அங்கே அதை குறித்து நாம் தெளிவான விதத்திலே நேற்று இரவு நாம் வேத வசனங்களின் வெளிச்சத்திலே நாம் சிந்தித்தோம். Under the light of the word of God, we did meditate about this clearly and explanatively yesterday. அப்படி ஒரு இடம் உண்டா, அப்படி ஒரு இடம் இருக்குமா, இப்படி எல்லாம் இருக்குமா என்பதற்கு ஆதாரமாக நான் நேற்று இரவு ஒவ்வொரு தேசமும் சில அழிவிலிருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க ஏற்படுத்தின பதுங்கு நகரங்களை குறித்தும் நாம் நேற்று இரவு கேட்டோம். Last night we have heard about the places which have been ordained for such people that they might be preserved under the underground houses. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் இந்த பூமியிலே காணப்படுகிற யூதர்கள். We understand that the Jews which have been told in Revelation chapter 7 are found on this earth. யூத வித்தை அழியாமல் பாதுகாக்கும்படியாக தேவன் அவர்களை முத்திரையிட்டு பாதுகாக்கிறார். The Lord is sealing them and preserving them that the seed of the Jews might not be perished. ஏனென்றால் சொந்த ஜனங்களுக்காக அவர் வந்தார், சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Because he came for his own, but his own did not accept him. இப்பொழுது மறுபடியும் வருகிறார். அப்பொழுது அந்த சொந்த ஜனங்கள் இல்லாமலே போய்விடக் கூடாது. ஆனபடினால் 144,000 யூதர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். Now again he is going to come back, and that time these people should not be destroyed, not being found. Therefore he is preserving 144 Jews. அவர்களை பொல்லாப்பிலிருந்து விலக்கி அவர்களை பாதுகாத்து மறுபடி அவர் 1000 வருஷ அரசாட்சியை அவர் தீர்மானித்து நிதானித்து செயல்படுத்தும் பொழுது அவர்கள் அங்கே பிரஜைகளாக வந்து சேருகிறார்கள். When he is preserving them and he is delivering them from all their destruction, then they will be found as the citizens in the millennial kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதிலிருந்து நம்முடைய தெளிவான அறிவு வேதவசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்களும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்களும் வெவ்வேறு கூட்டத்தார். When we understand from the light of the word of God, the group of people found in Revelation chapter 7 and the group of people found in Revelation chapter 14 are two groups of people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இந்த கூட்டத்தார் யார்? Who are these group of people found in Revelation chapter 14? நேற்று முழுவதும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்களை குறித்து நாம் அதிகமாக ஆழமாக சிந்தித்தோம். Yesterday we in depth concentrated about the 144,000 of group of people found in chapter 7 of Revelation. அப்படியானால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? அவர்கள் ஏதாவது கோத்திரத்தில் உள்ளவர்களா, இல்லாவிட்டால் பூமியிலிருந்து தேவனுக்காக பூமி முழுவதும் இருந்து அவர்கள் வேறுபிரிக்கப்பட்டவர்களா? There is one group of people cited in Revelation chapter 14. Who are these people? Are they separated from this world, or what are they? இனி நடக்கப் போகிற சம்பவங்கள் நமக்கு ஓரளவு தெரியும். We know about the incidences which are going to take place hereafter. இனி முதலாவது நடக்கப் போகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. Now firstly what is going to take place is the secret coming of our Lord Jesus. அது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே அந்த நேரம் தெரியும். Those of them who are going to be caught up alone will know this time. அவர்களுக்கு மாத்திரமே அந்த எக்காள சத்தம் கேட்கும். They alone will hear the sound of the trumpet. அந்த சத்தமே அவர்களை மறுரூபப்படுத்தும். It is that sound which will transform them. அவர்களுக்குள்ளே அதற்குரிய ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. They are having a work of preparation in themselves. ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்ல நானாக இருக்கலாம். It might be you or I. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த நாளுக்காகத்தான் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். Every child of God are preparing themselves for that day. அந்த நாளுக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே வருகிறார். It is for that day that every man is surrendering himself. ஆனால் अनेகர் நினைக்கிறார்கள் எல்லாரும் போய்விடுவோம் என்று. But many of them think that all of us will go. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness no man shall see the Lord. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. இந்த வருகை என்பது மகிமையான மனவாட்டி சபையை, சீயோனையும் எருசலேமையும் அதுக்காக வாழ்ந்த ஜனங்களை தன்னிடத்தில்
தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். This coming is a beautiful time which is gathering the bride is the church, Zion and Jerusalem unto himself. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன இயேசுவின் வார்த்தை இந்த பூமியிலே நிறைவேறக்கூடிய ஒரு சம்பவம். The words of Jesus who told before 2000 years, behold I come quickly, is going to happen in this earth. அதற்கு பின்பு இந்த உலகத்திலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி ஸ்தாபிக்கப்படுகிறது. After this is the reign of Antichrist established on earth. அதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்த பூமியிலே இப்பொழுது நடைபெறுகிறது. நமக்கு எல்லாருக்கும் கண்கூடாக தெரிந்த ஒரு காரியம். We know that all these actions have been taking place in this earth even as in our sight. எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும் அவனுடைய ஆட்சி வரப்போகிறது என்று. All eyes will see that his reign is going to come. சரி, விஞ்ஞானிகளுக்கே அது எல்லாருக்கும் புரியும். All the scientists also understand this. பிரியமானவர்களே, அவனுடைய ஆட்சி ஒரு 7 வருடம் நீடிக்கிறது. His reign will prolong for a period of 7 years. அந்த 7 வருடத்திலே வேதம் இரண்டாக பிரிக்கிறது. The word of God is dividing the 7 years into 2 parts. அது முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம், அடுத்து 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். The first 3.5 years of tribulation period and the second 3.5 periods of a great tribulation period. வேத வசனத்தின் ஒரு வெளிச்சத்தின்படி பார்க்கும் ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே ஏமாந்து போய் கைவிடப்பட்ட ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்க ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை தேவன் வகையறுத்து வைத்திருக்கிறார். அது 3.5 வருட காலங்கள். In the light of the word of God, we can see that the people who have been forsaken in the secret coming of the Lord and those who are preserving their lives and living a life which is diligent for the Lord, they are dying as martyrs and for the first 3.5 years. அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். They are anointed people. அப்போஸ்தல உபதேசம் தெரிந்தும் கீழ்ப்படியாதவர்கள். They know the doctrine of the apostolic fellowship and they have not obeyed. அஸ்திபாரம் தெரிந்தும் அதிலே இணையாதவர்கள். They know the foundation and have not united with it. எல்லாரும் போவோம் என்று அவர்கள் கதை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். They have told the stories that all of them will go. எல்லா சபையும் மறுரூபமாகும் என்று அவர்கள் சபைகளை கட்டி பிடித்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள். They have been building churches upon churches saying that all churches will go in his coming. எல்லாரும் அப்போஸ்தலர்களே என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள். They have been speaking that all are apostles. நாங்களும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னவர்கள். They have told that we also are anointed people. நாங்களும் பிசாசுகளை துரத்துகிறோம் என்று சொன்னவர்கள். They have said that we also are casting out demons. எங்களுடைய சபையிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள். They have said that thousands of people are there in our church too. நாங்களும் மறுரூபம் ஆவோம் என்று சொன்னவர்கள். They have said that we also will be transformed. இப்படி வீம்பு விதண்டாவாதங்களினாலே அபிஷேகம் பெற்றும் அந்த ஆவியின் நடத்திப்புக்கு கீழ்ப்படியாமல் சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு சில ஒரு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுகிறது போல ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்குள்ளேயே ஓட்டிக் கொண்டிருந்தவர்கள் கடைசியிலே ஒரு நாள் ஏமாந்து போவார்கள். Those of them who lived a life like this and concentrating and thinking that they are living their own lives and riding the horses in their own paths, they will one day be cheated. அன்றைக்கு அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். That day they will be awake. அது எப்படி இருக்கும் தெரியுமா? You know how it will be? கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்று இருக்கும். When eyes have been blinded, you are worshipping sun god. ஆனாலும் but ஆவியானவருக்கு அவர்கள் அடிபணிந்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் வாழ்ந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்க ஒரு வாய்ப்பை தருகிறார். Because they have hearkened to the Holy Spirit and have lived for a period of time, the Lord is giving them a period that they might die as martyrs. அருமையான சபையாரே, உங்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போகாது இருக்கும்படியாகத்தான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே உங்களுக்கு சில சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. வரம் உள்ளவன் ஏற்றுக்கொள்ள கடவன். Therefore, beloved church, the word of God is citing that he who has the gift, let him accept this under the word of God. இந்த காலம் முடியும் பொழுது when this period is getting over, இயேசு பகிரங்கமாக வந்து அவர்களை அழைத்துக் கொள்கிறார். Jesus will appear openly and he will take them. இவர்கள் அபிஷேகம் பெற்றும் கைவிடப்பட்டு போய் மறுபடி வந்தபடினால் இவர்கள் எருசலேமுக்கோ சீயோனுக்கோ வந்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. Because they have been anointed and they are forsaken and again they are being taken up, they are not, you should not think that they are coming to Zion or Jerusalem. வெளிப்படுத்தல் 21:1 சொல்லப்பட்டதுதான் இவர்களுக்கு கிடைக்குமே தவிர வெளிப்படுத்தல் 21:2 சொல்லப்பட்ட இடம் இவர்களுக்கு கிடைக்காது. The portion that they will receive is the portion which is told in Revelation chapter 21 verse 1 and that which is told in verse 2 they will not get. வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் அதுதான் இவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் இவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து வந்து சேருகிறார்கள். In Revelation chapter 21 verse 1 we see of a new heaven, they are dying as martyrs, therefore they will only receive this new heaven. இந்த கிருபையின் காலத்தில் கொடுக்கப்படுகிற சத்தியங்களை விளங்கிக் கொண்டு கீழ்ப்படிய முடியாதவர்கள். They are the ones who cannot understand the truths which are given
in this gracious period and not obeying it. சபை கட்டுப்பாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டவர்கள். They are found in the contradictions of their churches. தாய் சபை தந்தை சபை என்று தங்களை சுருக்கிக் கொண்டவர்கள். They are confining themselves unto the father and mother churches. ஜனங்களை வெளியே போக விடாமல் அவர்கள் ஒடுக்கிக் கொண்டவர்கள். They are constraining their people not to go outside. பொருளாதார ஆசீர்வாதங்களையே பேசிக்கொண்டு திரிந்தவர்கள். They are the ones only speaking of literal blessings. உலக ஆசீர்வாதம் போதும் என்று வாழ்ந்தவர்கள். They think and believe that the blessings of this world is sufficient. இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை என்று போதித்துக் கொண்டிருந்தவர்கள். They are the ones preaching that these are not right and they are not right. ஆனால் கடைசியிலே அந்த வாய்ப்பு தவறவிட்டு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற மகிமையான வாய்ப்பு தவறின பொழுதுதான் இவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்குள் காலம் கடந்து போய்விட்டது. Finally, when they miss this opportunity of being taken up, only then they are awakening, but the time is gone. இவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார். They are a group of people who are yielding themselves to die as martyrs. இதுவரை புறஜாதியாருடைய காலம் அனுமதிக்கப்படுகிறது. Hitherto, this time of Gentiles have been admitted. அதோடு புறஜாதியாருடைய காலம் முடிவடைகிறது. After this, the period of Gentiles are இப்பொழுது over. இயேசு மகிமையிலே ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். Now Jesus is giving his vision in his glory. அந்த மகிமை வானத்திலே அவர் வெளிப்பட்டு இந்த கருக்குள்ள அருவாளை நீட்டி இந்த இரத்த சாட்சிகளை இணைக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய குருட்டாட்டம் அவர்கள் நீக்கப்பட்டு இவர்தான் இயேசுதான் மேசியா என்பதை அவர்கள் கண்டு புலம்புகிறார்கள். அவர்களுக்கு தான் நெற்றியிலே அந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது. When Jesus is appearing in the heaven with his sword stretched out to gather the martyrs, at that time these Jews are looking unto him and confessing that he is the Messiah, and they are mourning. Only on such people the seal is being put. இப்பொழுது நம்முடைய இந்தியாவில் இருந்து புனித பயணமாக எருசலேமுக்கு போனால் அங்கே உள்ள யூதர்களில் யாராவது ஒருவர் பேசினால் இல்லாவிட்டால் வழிகாட்டி பேசினால் என்ன பேசுகிறான் தெரியுமா? Now, if the people who are going from India unto Israel for pilgrimages, what are the wayfarers speaking there? அங்க உள்ள கைடு எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? What are the guides speaking there? நீங்கள் வணங்குகிற இயேசுவை இங்கே அடக்கம் பண்ணினார்கள்னு சொல்வாங்க. They will say, Jesus whom you worship, they have buried him here. தங்களுடைய இயேசுன்னு சொல்ல மாட்டான். He will not say that he is their நீங்க Jesus. கும்பிடுறீங்களே அந்த இயேசு இங்க தான் அடக்கம் பண்ணப்பட்டாரு. They will say that the Jesus whom you are worshipping, he is buried here. இந்த இடத்துல தான் சிலுவையில் அறையப்பட்டார். It is here that he is crucified. இந்த இடத்துல தான் அவர் பந்தி இருந்தார். It is at this place that he had stables. இப்படி தான் சொல்வானே தவிர அவரை மேசியான்னு சொல்லவே மாட்டான். They will only confess like this and not call him the Messiah. பாஸ்டர் டான் அவர்கள் இஸ்ரேல்ல போய் ஒரு மனிதன்ட்ட சுவிசேஷம் சொல்ல போனார். Pastor Don went to Israel to tell the gospel. இயேசு தான் கடவுள்னு சொன்ன உடனே முகத்துல காரி துப்பிட்டான். When he said that Jesus is the Lord, they just spat upon his face. யெகோவா ஒருவரேன்னு சொன்னான். They said Jehovah is one. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You see how it is? அருமையானவர்களே இன்றைக்கும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. Even today, those people are not accepting ஆனால் it. ஆண்டவர் அந்த வானத்திலே தரிசனம் கொடுக்கும் பொழுது தாங்கள் குத்தின அவரை கண்டவுடனே இஸ்ரவேலின் குருட்டாட்டம் நீக்கப்படுகிறது, புறஜாதியாருடைய காலம் முடிவடைகிறது. Only when Jesus is appearing and in an open advent, they are looking unto him and whom they have pierced, and the time of Gentiles is getting over. இயேசுவை சிலுவையிலே அறைந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, அன்றிலிருந்து இந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் எடுக்கப்படும் வரை புறஜாதியாருடைய காலம். From the time that Jesus was crucified on the cross, even until the time these martyrs will be gathered, is the time of the Gentiles. அதுவரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய குருட்டாட்டம். Until then, Israelites will be having a great blindness. அது என்ன குருட்டாட்டம்? What is that blindness? இத வேதம் அது ரெண்டு மூணு இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. The word of God is describing about that in 2-3 places. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand one thing. இந்த குருட்டாட்டத்தின் நிமித்தம் தான் நமக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைத்து விட்டது. It is only because of their blindness we have received the salvation. இந்த குருட்டாட்டம் அவர்கள் பிடித்த உடனே நமக்கு கிருபையாக காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அந்நியரும் பரதேசிகளும் நாம் எந்த விதமான புறஜாதிகளாக தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக அந்நியர்களாக இருந்த நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. Because they had this blindness, we who were aliens and pilgrims and strangers and wayfarers, the Lord has given this great salvation unto us. நமக்கு கிருபையாக கிடைத்த ஒரு வாய்ப்பு. This is the opportunity given to us by grace. ஆண்டவர் நமக்கு இரக்கத்திலே இந்த வாய்ப்பை தந்தார். By the mercy of God, he has given us this opportunity. இது உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. This is an opportunity not given to any man in the world. ரோமருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 25 வசனத்திலே பார்க்கும் பொழுது Romans chapter 11 verse 25.
ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். I desire that you should know the mystery. அது என்னவெனில், What it is? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். That blindness in part is happened to Israel until the fullness of the Gentiles become in. அது வரைக்கும் புறஜாதியாருடைய காலம் இருந்து கொண்டே இருக்கும். Until then the time of Gentiles will exist. அது ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. It is the time of grace which the Lord has given to us. சீசர்களாக மாறின பிறகு கூட, Even after becoming his disciples, ஊழியர்களாக மாற்றப்பட்ட பின்பு கூட, even after becoming the servants of God, புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பு உண்டா என்கிற ஒரு கேள்வி அன்றைக்கு இருந்தவர்களுக்கு இருந்தது. there was a question which existed among the people of those days. ஆனால் அதற்கு பதிலாக பேதுரு போய் கொர்நேலியுவின் வீட்டிலே ஜெபித்த பொழுது, ஆதியிலே இறங்கினது போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி புறஜாதிகளுக்கு அபிஷேகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் நிரூபித்தார். But in reply to this, when Peter went and prayed for Cornelius, then he proved himself that the Holy Spirit descended upon them and proved that there was a salvation to the Gentiles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடியால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இஸ்ரவேலுடைய குருட்டாட்டத்தின் நிமித்தம் கிடைத்தது. Therefore the salvation is to the Gentiles came only by the blindness of Israel. சொந்தமானவர்களுக்காக வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came for his own, but his own did not accept him. ஆனபடியால் நான் புறஜாதிகளிடத்தில் போகிறேன் என்று சொன்னார். Therefore he said, I go unto the Gentiles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் சத்துருக்களாய் இருந்தோம், அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. We were his enemies, but his grace saved us. அவருடைய குருட்டாட்டத்தின் நிமித்தம் நாம் சந்திக்கப்பட்டிருக்கிறோம். Because of their blindness we have been met. அவர்கள் அந்த ரட்சிப்பை இழந்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் குருட்டாட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் விழித்துக் கொள்ளும் பொழுது புறஜாதியருடைய காலம் முடிவு பெறுகிறது. They have lost the salvation and they are found in blindness for a period of time, and after that this Gentiles period is over. இந்த நாட்கள் மிகவும் உபத்திரவ காலங்கள். This period of time is of a great tribulation. அதுவும் இந்த யூதர்களுக்கு பயங்கரமான உபத்திரவ காலம். That too the Jews have had to go under great tribulation. யூதர்களை பூமியிலே இருக்கவே வைக்க கூடாது, ஒருவன் கூட இருக்க கூடாது என்று அழிக்க ஆரம்பித்தார். They began to destroy them, that not one of the Jews should be found on earth. அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கிறது? What happened at this time? வெளிப்படுத்தலில் நாம் பார்க்கும் பொழுது, When we read in Revelation, அங்கே எலியா ஏனோக்கு இரண்டு பேர் இறங்கி வருகிறார்கள். we see of two witnesses, Elijah and Enoch, coming down. அந்த ஜனத்துக்கு பயங்கரமான உபத்திரவ காலங்கள். That was a great tribulation for those people. பயங்கர போராட்டமான சூழ்நிலை. It was a great time of trouble. இந்த நேரத்திலே மரிக்காது இருக்கிற ரெண்டு பேர் இந்த பூமியிலே உண்டு. At this time we see two of them who have not died on earth. ஒரு சிலர் எலியாவும் மோசேயும் என்று சொல்லுகிறார்கள். Some of them say that it is Elijah and Moses. அவர்கள் புத்தகங்களை கூட எழுதி இருக்கிறார்கள். They have written even books concerning them. மோசே மரித்தான், தேவன் அவனை அடக்கம், கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். It is clearly written that Moses died and the Lord did bury him. அவனை அடக்கம் பண்ணும் பொழுது தேவதூதர்களுக்கும் பிசாசுக்கும் பயங்கர போராட்டம் வந்தது என்று யூதாவிலே நாம் படிக்க முடியும். In Jude we can read that when he was buried there was a great conflict between God and with the angels of God and devil. அவனுடைய மரணத்துக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய துக்கம் கொண்டாடினார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். After his death we can understand that the children of Israel had a great mourning. ஆனபடியால் மோசே மரித்தவன். But Moses was dead. அவனுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. His race was over. அவன் திரும்ப வருவது என்பது அவன் மறுபடி கடைசி காலங்களில் தான் வர முடியும். For him to come is impossible. Only in the last days he will come. உயிர்த்தெழுதலில் தான் வர முடியும். Only at resurrection he will come. உபாகமம் 34:6 பார்க்கும் பொழுது பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். In Deuteronomy 34:6 we see that in the valley of Beth Peor God did bury him. ஆனால் வெளிப்படுத்தலிலே பார்க்கும் பொழுது, when we see in Revelation, இரண்டு சாட்சிகள் இறங்கி வந்தார்கள். we see of two witnesses which came down. என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly explains about this. இந்த ஜனங்கள், இந்த யூத ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக, in order to help these people of Jews, அவர்களை பாதுகாக்கும்படியாக, in order to preserve them. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது, in the other angle when we see, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு போனார். Jesus Christ came to this world, he died and was buried and was resurrected and went alive. ஆனால் மரணத்தை காணாத ரெண்டு பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமியிலே வந்து மரணத்தை சந்திக்க வேண்டியது அவசியம். But two of them are there who did not face death. They had to come back to this earth and die again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we read in Genesis 5ஆம் அதிகாரத்திலே chapter 5 24ஆம் வசனத்திலே, verse 24, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் மரிக்கவில்லை. We see that Enoch walked with God and he was not, for God took him. He did not die but he was taken. எபிரேயர்கள் நிருபத்திலே இதை குறித்து எபிரேய நிருபக்காரன் எழுதும் பொழுது, When the Hebrew writer writes about him, அதுக்கு முந்தின எபிரேயர் 11:4 in Hebrews chapter 11 verse 4, ஆபேலுடைய மரணத்தை தெளிவாக சொல்லுகிறான். it's written descriptively about the death of Abel. ஆனால் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, But when we read verse 5, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், மரணத்தை காணாதபடி அவனை தேவன் எடுத்துக்கொண்டார், அவன் மரிக்கவில்லை. we see that he was taken up and he did not taste death and God translated him. அவனை தேவன் எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். For God had took him and he was not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து 2ஆம் ராஜாக்களிலே நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we see in 2 Kings, இங்கே எலியாவுடைய வாழ்க்கை, அவன் ஓட்ட முடிகிறது ஆனால் மரிக்கவில்லை, தேவன் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார். the race of Elijah is getting over, for he did not die and the Lord did take him. 2ஆம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read 2 Kings chapter 2, அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. there it is clearly explained. 11ஆம் வசனத்திலே, Verse 11, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். Elijah went up by a whirlwind into heaven. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். Elijah went up by a whirlwind into heaven. அவனும் மரிக்காத இருக்கிற ஒரு நபர். He is also a person who did not taste death. ஆனபடினாலே எலியா ஏனோக்கு, Therefore it is Elijah and Enoch. எலியா மோசே கிடையாது. It is not Elijah and Moses. இந்த இரண்டு பேரும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே கீழே இறங்கி வருகிறார்கள். Both of them are descending down from in Revelation chapter 11. 4ஆம் வசனத்திலே பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. It is said that these are the two olive trees and two candlesticks standing before the God of earth in Revelation chapter 11 verse 4. என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இங்கே கீழே இறங்கி வரும். The two witnesses will come down. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக ஒரு குறிக்கப்பட்ட நாட்களை அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். A count of days are given to them that they might prophesy. அவர்களை சேதப்படுத்த யாருக்கும் முடியாது. And nobody can hurt them. உலகமே அவர்களை பார்த்து பயப்படும். The whole world will see them and fear. அந்தி கிறிஸ்துவே நடுங்குவான். Antichrist himself will fear them. வானத்தை அடைப்பார்கள். They will shut the heavens. தண்ணீரை இரத்தமாய் மாற்றுவார்கள். They will make the waters into blood. எந்த வாதையையும் எப்பொழுதும் செய்து முடிக்க முடியும். And they can do and fulfill all any plagues at any time. ஒரு குறிக்கப்பட்ட காலம் அவர்கள் இந்த பூமியிலே தங்களை வெளிப்படுத்துவார்கள். For a period of time they will be revealed on this earth. ஆனால் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. For once to die and then to be judged is determined for every man. ஆனபடினால் அவர்கள் இந்த பூமியிலே வந்து மரிக்க வேண்டியது தேவனுடைய திட்டம். For it is the will of God that they should come back to this earth and die. ஆனபடினால் 7ஆம் வசனத்தின்படி அவர்கள் கொன்று போடப்படுவார்கள். Therefore according to verse 7 they will be killed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் கிடக்கிறதை கண்டு 3 நாளுக்கு அவர்கள் வீதியிலேயே கிடப்பார்கள். They will see these two prophets found in the streets for 3.5 days. 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, When we see in verse 9, அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பார்கள். all of them in this earth will see their bodies for 3.5 days. ஒருத்தர் டிவி ஏன் வாங்கி வச்சிருக்கேன்னா எலியா எனக்கு சாகிறத பாக்குறதுக்குன்னு சொன்னாராம். One of them said that he has purchased a TV to see the death of Elijah and Enoch. அப்படியெல்லாம் நீ வருகையில போகிறது இல்ல. If so, you are not going to come and go in the coming of the Lord. கைவிடப்பட்டவன் ரத்த சாட்சியா மரிக்கிறானே அதுலயும் கூட நீ வர்றதில்ல. You are not coming in the group of the martyrs who are forsaken and they die for the Lord. அப்ப நீ பாதாளத்துக்கு போகிற ஆள் என்று இப்பொழுதே ஒத்துக்கொள்ளுகிறாயா? Then are you accepting that you are the person going to hell? இந்த நேரத்தில் அவர்கள் 2 பேரும் வந்து மரித்து அவர்கள் கடைசியாக வானத்துக்கு ஏறி போகிறார்கள். These two of them are coming down to this earth. They are dying and they are taken up to heaven. முழு மல்டி மீடியாவும் அவர்களை நோக்கி திருப்பப்பட்டிருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின்பு இங்கே ஏறி வாருங்கள் என்கிற ஒரு பெரிய சத்தம் கேட்கும். When whole of the multimedias are watching them, there will be a voice which will be heard after 3.5 days, come up hither. எல்லாரும் பார்க்க அவர்கள் மேகத்தில் ஏறி வானத்துக்குள்ளே போய் விடுவார்கள். When in the sight of all the people, they will ascend to heaven. They will go in the clouds. ஜனத்தை பாதுகாக்கும்படியாக அவர்கள் பல அற்புதங்களை செய்து அவர்களுக்காக அவர்கள் கடைசியாக மரிக்கிறார்கள். They will do many miracles in order to preserve their people and for their sake they are dying. இந்த ஜனத்துக்கு யுத்தம் செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவன் இறங்கி வருகிறார். The Lord God is coming down to the battle for these people. அங்கேதான் அறுமுகதம் நடக்கிறது.
It is at this place that Armageddon war is taking place. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறார். And the Lord God is going to reign on this earth for 1,000 years. அதற்கு பின்பும் இந்த வல்லமைகள் எதிர்க்கிறது. And after that also these powers are resisting. சர்வ சங்காரம் பண்ணுகிறார். And he is totally cutting them off. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதற்கு பின்பு நித்தியத்தில் உள்ளதான அந்த இடத்தை தான் இப்பொழுது யோவான் பார்க்கிறதாக 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். We read in chapter 14 about the vision which John is seeing of things which are taking place even after this. நான் பார்த்தபோது சீயோன் மலையிலே ஒரு கூட்டத்தாரை கண்டேன். And lo, I looked, a lamb stood on Mount Zion with him. இந்த சீயோன் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்புகிறது. There is a question arising in every one of them when it is called a Zion. ஒரு கட்சிக்கு பெயரே சியோனிசம் ஒரு கட்சி இருக்கிறது. We see of a party which is called the Zionism. இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் பூமியிலே சீயோனுடைய பெயரிலே இயங்குகிறது. Such parties are existing on this earth and they are functioning in the name of Zion. இன்றைக்கும் கூட பூமியிலே சீயோன் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. Even today on earth we can see a place called Zion. சீயோன் என்கிற ஒரு மலை இருக்கிறது. There is a mountain called Mount Zion. இப்பொழுதும் அது இருக்கிறது. Even now it is existing. இதற்கு முன்பாகவும் இருந்தது. Even before it had existed. 1000 வருஷ அரசாட்சியிலும் அது இருக்கும். Even at 1,000 years of reign it will be there. ஆனால் இந்த பூமி அழியும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சீயோன் என்ற பெயர் உள்ள மலைகள் பட்டணங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. But when this world is destroyed, the name of this Zion and the cities and the mountains around it will all be destroyed. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சீயோன் என்று அழைக்கப்பட்டார்கள். When we see in the Old Testament, even the children of Israel were called the Zion. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர்கள் சீயோன் என்று அழைக்கப்பட்டார்கள். Isaiah chapter 1 verse 8 we see that they were called the Zion. இல்லாவிட்டால் ஏசாயா 37:22 அவர்கள் சீயோன் என்று அழைக்கப்பட்டார்கள். Isaiah chapter 37 verse 22 we see that they were called the Zion. தேவனுடைய ஜனங்கள் கூட சீயோன் என்று அழைக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டார்கள். Even the children of God were found in the experience of being called the Zion. 1000 வருஷ அரசாட்சியில கூட இஸ்ரவேலர்கள் சீயோன் ஜனங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். Even in the millennial kingdom the children of Israel will be called the Zion. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். Isaiah chapter 2 verse 3 we can see this. அவர்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கு யாக்கோபுடைய தேவனுடைய பர்வதத்துக்கு ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்வார்கள். சீயோனில் இருந்து அங்கே வேதம் புறப்படும். ஆம், அங்கே தேவன் ஆட்சி செய்கிறார். And many people shall go and say, come ye and let us go up to the mountain of the Lord, to the house of the God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths. For out of Zion shall go forth the law, and from there the word of God will be declared. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீயோன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, இருந்தது, இனிமேலும் இருக்கும். The children of Israel had a name called Zion. They are still under this name, and still hereafter they will be under this name. உபாகமம் 4:47 சீயோன் மலை என்ற ஒரு மலை பூமியிலே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy chapter 4 verse 47 we see of a mount called Mount Zion. 2ஆம் சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சீயோன் நகரம் சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 5 verse 7 we see of a fort called Zion which David had caught. இதெல்லாம் எழுத்தின்படி இந்த பூமியில் உள்ள சீயோன் கோட்டை, சீயோன் நகரம், சீயோன் மலை, Fort of Zion, city of Zion and Mount Zion are the places literally found on earth. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு சீயோன் சபைக்கு அவர் மூலைக்கல்லாக மாற்றப்படுவார் என்று ஏசாயா 28:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah 28 verse 16 we see of clearly what Jesus said of a group called Zion. அது இந்த பூமியில இருக்கிறதான இந்த மலைக்கு அவர் மூலைக்கல் அல்ல. He is not the foundation of the mountain which is existing on this earth. இல்லாவிட்டால் தாவீது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிடித்தானே அந்த சீயோனுக்கு அவர் மூலைக்கல் அல்ல. Or many centuries back where the Zion fort which David had caught, it is not this Zion which he is a foundation for. இது இயேசு கிறிஸ்து சபைக்கு மூலைக்கல்லாக, சீயோனுக்கு மூலைக்கல், சபை சீயோன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சீயோனில் மூலைக்கல்லாக அவர் மாற்றப்பட்டார். This church is called the Zion and Jesus Christ is changed as the foundation for that church. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுதல்கள் உண்டு. About this we find prophetical verses in the Old and the New Testament and the fulfillment of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Psalm 118 verses 23 and 24. 22, 23 பார்க்கும் பொழுது verses 22 and 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று.
The stone which the builders refused has become the headstone of the corner. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தள்ளப்படுவார், ஆனால் அவர் சபையினுடைய மூலைக்கல்லாய் மாற்றப்படுவார். Jesus Christ will be rejected on this earth, but he will become the chief stone of the corner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா 28:16 பார்க்கும் பொழுது, Isaiah chapter 28 verse 16. இதோ பரீட்சிக்கப்பட்டதும் திட அஸ்திபாரமான விலையேறப்பட்டதான ஒரு மூலைக்கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சபைக்கு அவர் மூலைக்கல்லாய் சீயோனின் மூலைக்கல்லாய் மாற்றப்படுவார் என்று அவன் தெளிவாக சொன்னான். Before 200 years before Jesus was born, this prophetical Isaiah said that Jesus will be born and he will be made as the cornerstone of Zion, and he says, behold, I lay in Zion for a foundation stone, a tried stone, a precious cornerstone. 118 சங்கீதம் 22 வசனத்தில் சொல்லப்பட்ட வசனம் நிறைவேற்றப்பட்டதை இயேசு கிறிஸ்து தானே தன்னுடைய வாயின் மூலமாக மத்தேயு 21:42 தெளிவாக சுட்டிக்காட்டினார். In Matthew chapter 21 verse 42, Jesus Christ clearly explains of the prophetical verse of Psalm 118 verse 22 which was fulfilled. மத்தேயு 21:42 இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் நீங்கள் அதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்கிறார். In Matthew 21:42 Jesus says, have you not read of these scriptures any time before? எழுத்தின்படியான சீயோனுக்கு அவர் மூலைக்கல் அல்ல. He is not a foundation of the stone. அது ஒரு சீயோன் பட்டணம் இருக்கு, மலை இருக்கு, அதெல்லாம் ஏற்கனவே பூமியில உள்ள இடங்கள். There is a little city and mountain. These are the places already found on earth. முதலாம் பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Peter chapter 2 verse 6. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. In the word of God it is said, behold, I lay in Zion a chief cornerstone, elect precious, and he that believeth on him shall not be confounded. ஆனால் இந்த கல் என்ன செய்கிறது தெரியுமா? But do you know what this stone does? 7ஆம் வசனத்திலே, in verse 7, இது விசுவாசிக்கிறவனுக்கு விலையேற பெற்றது. unto him that believes it is precious. ஆனால் விசுவாசியாதவனுக்கோ, but unto him who is not believing, இந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கன்மலையுமாய் மாறுகிறது. this stone is becoming a stone of stumbling and the rock of offense. இந்த சீயோனை விசுவாசித்தா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். If you are believing in this Zion, you shall not be confounded. ஆனா இந்த சீயோனை பத்தி கேள்வி கேட்டுக்கொண்டு விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாமல் போனால் இந்த சீயோனே உனக்கு ஒரு இடறலுக்கு ஏதுவான கன்மலையாய் மாறும். But if you are not accepting the truths and the doctrines of Zion, then this Zion itself will become a stone of stumbling and a rock of offense to you. இதை குறித்து அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஆரம்பகால உபதேசங்களை பேசும் பொழுது, when the apostles are speaking of the beginning of doctrines, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, Acts chapter 4 verse 11, அற்பமாய் எண்ணப்பட்ட, உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொன்னார்கள். It is said that this is the stone which was set at not of you builders, which has become the head of the corner, and that there is neither salvation in any other than him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப எழுத்தின்படி ஒரு சீயோன் இருக்கிறது. Therefore there is a little Zion. ஆவிக்குரிய சீயோன் சபையாக வர்ணிக்கப்படுகிறது. And the church is described as the spiritual Zion. அந்த சபைக்கு இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார். And Jesus Christ is the chief cornerstone of that church. இதை குறித்து எபேசியர் 2:19-20-21 பார்க்கும் பொழுது, about this when we read in Ephesians chapter 2 verses 19, 20 and 21, பரலோகத்திலே இருக்கிறதான அந்த மகிமையான இடத்திற்கு அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள், விசுவாசிகள் அதற்கு மேலாக மாளிகையாக இணைக்கப்படுகிறார்கள். about the mansion in heaven we see that the apostles and Jesus Christ is the chief cornerstone, and the apostles and prophets are the foundation stones, and the believers are built upon them. அந்த சீயோன் சீயோன் என்று சொல்லுகிறாரே, அந்த சீயோனில் அவர் மூலைக்கல்லாக மாறினாரே, அந்த இடத்தில்தான் இந்த 1,44,000 பேர் நிற்கிறதை இவர் கண்டார். They say it is Zion and Zion, and it is Jesus who is standing in this Zion, and 1,44,000 people along with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 1000 வருஷ அரசாட்சியிலும் இந்த சீயோனிலே இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். Even in the millennial kingdom, Jesus is revealing himself there. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Isaiah chapter 24 verse 23, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையில் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சூரியன் நாணமடையும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see because the Lord, the God is reigning as the captain of hosts, this Zion shall be confounded. அப்பொழுது அவர் பூமியின் ராஜாக்களை பூமியிலே விசாரிப்பார் என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறது. In verse 21 we see that he will then inquire the kings of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்படியானால் எழுத்தின்படியான ஒரு சீயோன் உண்டு, ஆவிக்குரிய சீயோன் உண்டு. Therefore there is a literal Zion and there is also a spiritual Zion. 1000 வருஷ அரசாட்சியிலே எழுத்தின்படியான சீயோனிலே இயேசு ஆளுகை ராஜரீகம் பண்ணுவார். In the millennial kingdom, in this literal Zion, Jesus Christ will reign. ஆனால் நித்தியத்திலே ஒரு சீயோன் இருக்கிறது. But there is a Zion in eternity. ஒன்று எழுத்தின்படி இருந்தால் அதிலே ஆவிக்குரிய தன்மை ஒன்று இருக்கும். If there is a literal Zion, there will also be a spiritual angle in it. எப்படி பூமியிலே எருசலேம் இருக்கிறதோ அதுபோல புதிய எருசலேம் பரலோகத்தில் ஒன்று இருக்கிறது. As there is Jerusalem literally on this earth, there is also a new Jerusalem in heaven. ஆனால் இந்த சீயோன் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமானது, விலையேற பெற்றது, மகிமை ஏறியது. அது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் உள்ளது. But this Zion is glorious, it is precious and it is having a higher place in heaven. இதைத்தான் வெளிப்படுத்தல் 14:1 இந்த சீயோன் மலையையும் அதிலே ஆட்டுக்குட்டியானவர் நிற்பதையும் அவரோடு கூட 144,000 பேர் நிற்பதையும் அந்த யோவான் தன்னுடைய மகிமையின் தரிசனத்திலே கண்டான். That is what John in his glorious vision saw about this Zion, and the Lamb stood on Mount Zion and with him 144,000 having his father's name written in their foreheads. சூரியன் சீயோன் என்று சொன்னால் சூரியனுடைய வெளிச்சம் என்று அர்த்தம். Zion means the light of the sun. இல்லாவிட்டால் சூரிய காந்தி, சூரியனுடைய கதிர்கள் என்று அர்த்தம். Or its meaning is the rays of the sun. இல்லாவிட்டால் சூரியனுடைய ஒரு மறுபதிப்பாக இந்த சீயோன் காணப்படுகிறது. Or this Zion is found as the other intellect of a sun. சரியாக சொன்னால் தேவன் தான் சூரியனாக இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். Rightly to say that God himself revealed himself as the sun on the earth. தேவனை சூரியன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Word of God describes God as the sun. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அவரே சூரியனாக இருக்கிறார். Psalm 84:11 we see that he himself is the sun. மல்கியா 4:2 நீதியின் சூரியனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். In Malachi 4:2 he is revealing himself as the sun of righteousness. அவரை பின்பற்றுகிறவர்கள் மகிமையான சீயோனிலே, இல்லாவிட்டால் மகிமையின் தேசத்திலே, நீதிமான்கள் பரலோகத்திலே பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். They who are following him will be found in this glorious Zion as the sun with the Father. சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவர் நின்றால் அவரோடு கூட நிற்கிறவர்கள் 144,000 பேர் என்று சொன்னால் அவர்களும் ஆட்டுக்குட்டிகளாக மாறினவர்களே. If there is a lamb standing on Mount Zion, if there are 144,000 people who are standing with him, they are also changed as the lambs. அவர் சூரியன், அவரை போன்று வாழ்கிறவர்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல, நீதியின் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். He is the sun, and therefore those who are following him also will be shining as the sun in the kingdom of the Father. இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ளே அந்த சூரிய பிரகாசம் உங்களுடைய வாழ்விலே பிரகாசிக்கட்டும், உங்கள் வாழ்வை கர்த்தர் ஒளிமயமாய் மாற்றட்டும். Before the close of the meeting, let that sun be shining in your hearts and your lives also be changed by that sun. அந்த சீயோனின் கதிர் வீச்சு உன் வாழ்வில் ஒரு விசை பட்டால் உன் வாழ்வை அது ஊடுருவி சென்று எல்லா இருளின் அதிகாரத்தையும் அது அழித்து போடும். If the rays of the sun will go through your life, then it will destroy all the powers of darkness by its rays. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி நம்முடைய மத்தியிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். The true God who is enlightening any man, he is reflecting his rays among us. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரனும் நட்சத்திரங்களும் ஏற்படுத்தப்பட்டது. When we read in Genesis chapter 1, we see that he has created the sun to rule the day and the moon to rule the night. இது பகலின் காலம், ஆண்டவர் சபையை ஆளுகை செய்யும் காலம். This is the time of the day and this is the time when God is reigning over the இருள் earth. சூழ்ந்த நேரங்களிலே இந்த சந்திரன் ஆளுகை செய்யும், அவருடைய ஊழியர்கள் நட்சத்திரங்கள் ஆளுகை செய்வார்கள். In the times of darkness, this moon will reign over the earth and his stars, which are the servants of God, will reign upon them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சூரியனுடைய முக்கியமான ஒரு தன்மை என்ன தெரியுமா? What is the important aspect of the sun? கனிகளை பக்குவப்படுத்துவது. It is making precious the fruits. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். It is the sun is making precious the fruits. அதுதான் ஒரு கனியை பக்குவப்படுத்துகிறது, காயை கனியாக பக்குவப்படுத்துகிறது. It is only making a fruit to be ripened. ஒரு தனி மனிதனை தெய்வீகமாக பக்குவப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சீயோனின் உபதேசத்துக்கு உண்டு. The doctrine of Zion has the power to transform any individual person and precious. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது, When we see in a different angle, இந்த சீயோன் என்று சொன்னால் உயர்ந்த இடம், எலிவேஷன் என்று அர்த்தம்.
When we see about Zion, it is an elevated path. அதாவது ஒரு வீட்டை கட்டினால் If you build a house, நீங்க இன்ஜினியர் போய் கேட்டீங்கன்னா அந்த வீட்டோட எலிவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பான். if you go and ask the engineer, he will ask the house has how to be elevated. அதாவது அந்த வீட்டினுடைய முகப்பு தன்மை எப்படி இருக்க வேண்டும். He will ask as to how this entrance of this house should be. வீடு சின்ன வீடா கட்டியிருந்தா கூட அத ஒரு கோபுரம் மாதிரி அழகா செட் பண்றதுக்காக அவன் கேட்பான், இந்த எலிவேஷன் எப்படி இருக்கணும்னு கேளுங்க. Although the house is very small, the engineer will ask as to how its entrance or its height should be. அதுபோல Or like this, பரலோகத்தினுடைய எலிவேஷனே இந்த சீயோன் தான். the elevation of heaven is this Zion. ஒருவன் இந்த தரிசனத்திலே பார்த்தானால் If one should see this vision, புதிய வானத்தை பார்க்கிறான், he is seeing new heaven, புதிய பூமியை பார்க்கிறான், seeing new earth, புதிய எருசலேமை he பார்க்கிறான். is seeing new Jerusalem. அந்த புதிய எருசலேமுடைய உச்சியிலே பார்க்கும் பொழுது அந்த எலிவேஷன் என்று சொன்னால் அதான் சீயோன். The top of New Jerusalem, the elevated part is this Zion. அந்த புதிய எருசலேமுடைய தலைநகரே இந்த சீயோன் தான். The headquarters of that, the capital of this New Jerusalem is Zion. அதுதான் உயர்ந்த இடம். It is the elevated part. ஏசாயா 56 அதிகாரத்திலே அன்னகர்களை கொண்டு போய் இந்த உத்தமமான இடத்திலே வைக்கிறார் என்று ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். Even already the prophet Isaiah has told in Isaiah chapter 56 about this place where the eunuchs are being kept in this elevated part. ஏசாயா 56:5 நாம் பார்க்கும் பொழுது In Isaiah chapter 56 verse 5, என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமம், அதுதான் பிதாவின் ஆட்டுக்குட்டியான நாமம், அவர்களுக்கு நான் அருளுவேன். he is telling in Isaiah 56 verse 5 that I will give mine house and within my walls a place and a better name, better than the sons of my daughters, and I will give them an everlasting name that shall not be cut off. This is an everlasting place of Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்படினால் பரலோகத்திலே ஒரு மகிமையான மேன்மையான இடம் சொன்னா அது சீயோன் தான். Therefore in heaven a glorious place is this Zion. இது போய் ஆண்டவர் கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம் அல்ல. This is not a kingdom which God is going and building there. அவர் ஏற்கனவே சீயோனிலே வாசமாய் இருக்கிற தேவன். He is a God who is already dwelling in Zion. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கேயே தான் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். The Lord has already said that this is the place wherein I delight and this is the place which I will dwell. அவர் சீயோன் தான் அவருடைய வாசஸ்தலம். His dwelling is or habitation is the Zion. அவர் சீயோனில் தான் வாசமாகி கொண்டு இருக்கிறார். He is dwelling in Zion. அவர் சீயோனில் இருந்தான் தன்னுடைய வேதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். It is from this Zion that is sending his word. அங்கே சீயோனில் தான் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். It is at this Zion that he is ordained as a king. இரண்டாம் சங்கீதத்திலே நான் பார்க்கும் பொழுது And we read in Psalm 2, என் ராஜாவை நான் சீயோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். I have anointed my king in Zion. அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அங்கே இருக்கிறார். He is already as an anointed person there. அந்த மலையிலே தான் இங்கே ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு கூட்டத்தார் போய் நிற்க போகிறார்கள். It is on this hill that a group of people will stand with him with the lamp on Zion. இரண்டாம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஏற்கனவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு சீயோனிலே இருக்கிறார். அந்த சீயோனுக்கு தன்னுடைய ஊழியர்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். In Psalm 2 verse 6 we see, I have set my king upon my holy hill of Zion. He is already found in Zion and he is going to keep his servants of God there in Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சீயோன் அப்படிங்கிற ஆவிக்குரிய தன்மையை நாம் இப்பொழுது சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். Let us concentrate about for a certain minutes about the importance of Zion. இந்த சீயோன் இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க மட்டும் தான் பேசுறாங்க. Only these Pentecostal people are speaking about this Zion. ஓரளவு தெரிஞ்சவங்க இந்த சீயோன் வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. And those of them who know about this are accepting this term Zion. அவங்க அந்த நெட்ல அங்கங்க பார்த்ததுல சீயோன்ங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பிளேஸ், ரைட்? அத நம்முடைய ஊருக்கு பேருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வைத்துக் கொள்ளலாம். From what they have read seen in the net, they see that this Zion is an elevated place that they can name their towns and cities and houses and children. எந்த சபையார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சீயோனில், அதாவது மூலைக்கல்லாக இயேசு இருக்கிற இடம், அந்த மகிமையான இடத்திலே ஒரு கூட்டத்தார் போய் சேர போகிறார்கள். Whichever church will accept or not in that glorious place of Zion, there will be a group of people who will go to that place. அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மகிமையான விசேஷங்கள் என்ன? About this, what are the glorious things which are spoken in the Old Testament? அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That it is needful for us to understand clearly. நரகத்தை பத்தி, பாதாளத்தை பத்தி, புறம்பான இருளை பத்தி, கைவிடப்படுதலை குறித்து, முத்திரை போடப்படுவதை குறித்து ஆழமாக சிந்திப்பதை விட நாம் போய் சேருகிற மகிமையான தேசத்தை நாம் பார்ப்பது அதிக நல்லது.
more than concentrating about the hell and Hades and the outer darkness and horrible pit and the forsaken people, it is better for us to go and see the glorious place which we are going to inherit. 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Psalm 48 verse 2, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அதுவே மகா ராஜாவின் நகரம். beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king. இங்கே சீயோனை குறித்து சங்கீதக்காரன் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டு அவன் தீர்க்க தரிசனமாக சங்கீதத்திலே சொல்லி வைத்தான். Here about Zion, the psalmist is seeing a great vision and he is speaking of this in his psalms. இது தாவீது வீற்றிருந்த அந்த சீயோன் அல்ல. This is not the Zion which David was sitting upon. இது வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம். This is Mount Zion on the sides of the north. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It's needful for us to understand this clearly. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, When we read in the prophetical book of Isaiah, 14ஆம் அதிகாரம் chapter 14, 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, verse 13, விழுந்து போன லூசிபர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, it's the fallen Lucifer who is telling this நான் word. வானத்துக்கு ஏறுவேன், I will ascend to heaven. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், I will exalt my throne above the stars of God. வட திசையில் உள்ள வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே, சீயோன் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று அந்த சீயோனை ஆசைப்பட்டு பெருமை பாராட்டி இந்த லூசிபர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி புலம்பினான். This Lucifer, son of morning, he cried and lamented, saying, he was proud about this Zion and said that I will sit also upon the mount of congregation in the sides of the north. ஒரு வேலைக்காரன். He was a servant. வெளிப்படுத்தல் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, According to Hebrews chapter 1 last verse, அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், they are the ministering spirits. ரட்சிப்பை சுதந்திரிக்க போரும் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The angels are called as the ministering spirits who are sent forth to minister to the heirs of salvation. 12ஆம் வசனத்திலே அவனுக்கு ஒரு பெயர், ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெயர். Verse 12, there's a group of a name given to the group. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. He is the Lucifer, son of the morning. விடிவெள்ளிங்கிறதுடைய அர்த்தம் லூசிபர். The meaning of the son of morning is Lucifer. ஒரு சிலருக்கு இந்த லூசிபர்ங்கிறது சரியா தெரியாதனால விடிவெள்ளின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு லூசிபர்னு பேர் கூட வச்சிடறான். Some of them are naming as the early morning, not knowing that it is the name of Lucifer. சிவகாசியில ஒரு மேட்ச் கம்பெனி இருக்கிறது, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை. In Sivagasi there's a match company. லூசிபர் மேட்ச் ஃபேக்டரின்னு போட்டுருக்கோம். It's called as Lucifer Match Factory. அவன் இந்த இதனுடைய பின்விளைவு என்னன்னு தெரியாது அவனுக்கு. இந்து. He does not know the after effects of this name. He's a Hindu. அவனுடைய அறிவு என்னன்னா விடிவெள்ளின்னு தான் வச்சிருக்கான். He only had this thought and he named it. ஆனா விழுந்து போன விடிவெள்ளி அவன் என்று அவனுக்கு தெரியாது. But he does not know that he is a fallen morning. இந்த விழுந்து போன தூதனுடைய மைண்ட்ல இந்த வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் இருந்தது. ஏனென்றால் அங்கே தேவன் வீற்றிருக்கிறார், இங்கே உன்னதமான ஊழியர்களை அந்த இடத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார் என்கிற வெளிச்சம் கிடைத்த பொழுது அவன் தடுமாறினான். In the mind of this fallen angel was this Zion which was on the sides of the north, because he knew that the servants of God will be kept there, and therefore he desired and he fell from that place. அந்த மகிமையான இடத்திற்கு மனிதனை கொண்டு வர போகிறார். He is going to bring that man to that glorious place. இல்ல, நான் போய் அங்கே வீற்றிருப்பேன் என்று சொன்னான். He said, no, I will go and sit in that place. அதனால் அவனுக்கு அங்கே விழுகை சம்பவித்து விட்டது. Therefore this falling off took place. அன்றைக்கு அந்த சீயோன் பர்வதம் அவனுக்கு இடருக்கு எதுவான கன்மலையாய் மாறி போய்விட்டது. It was that day this Zion became a stumbling block to him. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from வட this? திசையில் உள்ள சீயோன் பர்வதம் அது வடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அது மகாராஜாவின் நகரம், தேவாதி தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். Zion, which is beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king, there the God of gods is dwelling. இந்த சீயோனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is needful for us to understand certain things about Zion. அது ஒரு சாதாரண தாவீது பிடித்த சீயோன் என்று எண்ணிவிடக் கூடாது. Do not think that it's an ordinary Zion which David had இந்த caught. எழுத்தின்படி அவன் பிடித்ததெல்லாம் திஷ்டாந்தங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. All what he had literally caught on this earth are examples. நம்முடைய வாழ்வுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். This is an example to our life. நாம் நம்முடைய வாழ்விலே பயிற்சி எடுத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should practice it in our lives and attain it. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அதுவே மகாராஜாவின் நகரம்.
Here we see that it's the city of the great king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு 5:35 படி எருசலேம் மகாராஜாவின் நகரம். அதனால தான் எருசலேம் சீயோன் இணைந்து உள்ள ஒரு அனுபவம். In Matthew 5:35 we see that Zion is the capital of Jerusalem. Therefore Zion and Jerusalem are both united together. எருசலேம் என்று சொன்னால் அவர்கள் சபை, ஜனங்கள், விசுவாசிகள். Jerusalem is the church, it's the believers and they are the believers. சீயோன் என்று சொல்லும் பொழுது இந்த சபையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்காக சேவை செய்கிற ஊழியர்கள். Zion means the servants of God who are separated from this church and are laboring for the church. உன்னத பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது When we read in Songs of Solomon, அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. there's a question which is asked. அந்த என்ன கேள்வி? What is that question? 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது Chapter 6 13ஆம் வசனத்திலே இரண்டாவது பகுதியாக பார்க்கும் பொழுது verse 3 and half of the portion of it. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இரண்டாவது பகுதி. Chapter 6 verse 13 and the next portion. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? What will you see the Shulamite? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். She is compared to the company of 2 armies. சூலமித்தி என்று சொல்லுவது மணவாட்டியை குறித்து சொல்லி இருக்கிறது. Shulamite is compared to the bride. அவளுக்குள்ளே 2 சேனை இருக்கிறது. She is having 2 armies. ஒன்று எருசலேம் மற்றொன்று சீயோன். One is Zion and the other is Jerusalem. இதைத்தான் எபிரேய நிருபக்காரன் எழுதும் பொழுது When the Hebrew is writing about this, 2 மாறாத விசேஷங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். he is telling about this as the 2 immutable things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே Hebrews chapter 6 verse 18, அவரை பற்றிக்கொண்டு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். that by 2 immutable things in which it is impossible for God to lie, we might have a strong consolation who have fled for refuge to lay hold upon the hope or set before us. எருசலேம் மகாராஜாவின் நகரம், சீயோன் மகாராஜாவின் சிங்காசனம் இருக்கும் இடம். Zion is the city of the great king and Jerusalem is the place where throne of God is kept. வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னாரே, அதுதான் அந்த சிங்காசனம். சீயோனின் மகிமையான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. He said that heaven is my throne and God is reigning from Zion. He is dwelling in there because he is the King of Kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு இன்ஃபன்ட் ஜீசஸாக வந்தார். Jesus came on this earth as infant Jesus. இந்த உலகத்திலே அவர் வளர்ந்தார். He grew on this earth. இந்த உலகத்திலே மனித குமாரனாய் தன்னை வெளிப்படுத்தினார். And he revealed himself as the son of God on this earth. பசியும் தாகமும் உடையவராய் தன்னை காண்பித்தார். He was filled with hunger and thirst. ஒரு விதங்களில் அற்புதங்களை செய்தார், மறுவிதத்திலே சிலுவை சுமந்தார். On one hand he did miracles, on the other hand he carried the cross. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். He died and was resurrected. இப்பொழுது அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Now he is seated on the right hand of the Father. ஆனால் மறுபடி வரும்பொழுது இன்ஃபன்ட் ஜீசஸாக வரமாட்டார். But when he comes back again, he will not come back as அவர் infant மறுபடி Jesus. வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக அவர் வருவார். When he comes back, he will come as the King of Kings, Lord of Lords and God of Gods. அவர் பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதி. He is the authority of the kings of the earth. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Revelation chapter 1 verse 5. அவர் பூமியில் உள்ள ராஜாக்களுடைய அதிபதியாக இருக்கிறார். He is the authority of the kings of the earth. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God பூமியின் says. ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. He is the prince of the kings of the earth, who is Jesus Christ. வெளிப்படுத்தல் 15:3 நாம் பார்க்கும் பொழுது When we see in Revelation chapter 15 verse 3, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? அவர் பரிசுத்தவான்களின் ராஜா. He is the king of the saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 1 தீமோத்தேயு 1:17 பார்க்கும் பொழுது 1 Timothy 1:17, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் உள்ள ராஜனாய் அவர் காணப்படுகிறார். He is the king eternal, immortal and invisible God. தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். He is only a wise God. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது In 1 Timothy chapter 6 verses 15 and 16, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர்.
In verses 15 and 16 we see that he is the only potentate, the King of kings, the Lord of lords, who only hath immortality, dwelling in the light which no man can approach to, whom no man hath seen nor can see. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடியால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், செத்து போய் விட்டார் என்று சொல்லாதீர்கள் பிரியமானவர்களே. அவர் மறுபடி ராஜாதி ராஜாவாக நித்தியானந்த தேவனாக அவர் வரப்போகிறார். Therefore do not say that Jesus Christ came to this earth, he suffered and he died and is gone. He will come back as the immortal God, as a King of kings and Lord of lords to reign on earth. சங்கீதம் 95:3 நாம் பார்க்கும் பொழுது, when we read in Psalm 95 verse 3, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். He himself is the God and God above all the kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ராஜாதி ராஜாவினுடைய நகரம்தான் அந்த சீயோன். This city of the great king is this Zion. அவர் இருக்கிற வீற்றிருக்கிற அவருடைய சிங்காசனம் வீற்றிருக்கிற இடம்தான் இந்த சீயோன் மலை. The place of his throne is this Mount Jerusalem. அப்படினால்தான் அதுவே மகாராஜாவின் நகரம். This is the city of the great king. அதனால சீயோன் சொன்ன உடனே ஏதோ ஒரு இடம் நீங்க நினைத்துக் கொள்ள கூடாது. You should not think that Zion is some place. நித்தியத்திலே ஒரு மகா பெரிய சீயோன் இருக்கிறது. அதிலே இயேசு கிறிஸ்து மகாராஜாவாய் அந்த பட்டணத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சீயோன் மகாராஜாவின் நகரம். There is a great Zion in eternity, and Jesus Christ will be seated on this as the King of kings, and this is the city of the great king. இதை குறித்து நான் சங்கீதம் 48:2 பார்க்கும் பொழுது, about this when we read in Psalm 48 verse 2, அந்த மகாராஜா வீற்றிருக்கிற இடம் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. the place where this king is seated upon is the joy of the whole earth. ஒரு பூமி தானே இருக்கிறது. There is only one earth. சர்வ பூமினா என்ன? முழு உலக எல்லா இடங்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். What is the meaning of the whole earth? It is the joy which is given to all the earth. சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இந்த இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார். God has ordained this place as the joy of the whole earth. ஒரு மனிதன் வாழ்விலே மகிழ்ச்சியை தேடி அலைகிறான். A man is seeking for joy in his life. இன்றைக்கு உலகத்திலே சந்தோஷமா இருக்கும்படியாக கேளிக்கை இடங்களுக்கு அவன் போகிறான். Today he is going to the places of fun, Entertainment. of entertainment, that he might have this joy. அம்யூஸ்மென்ட் பார்க்னு எங்கிட்ட ஒரு தெருவா சுத்துகிறான். He is going from place to place for these entertainments. ஆனால் ஒன்றுமே அவனுக்கு திருப்தி கொடுக்கிறது இல்ல. But nothing is satisfying him. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the word of God says, இந்த சீயோன் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சி. that this Zion is the joy of the whole earth. அப்படியானால் இந்த இடம் ஒரு மகிழ்ச்சியான இடம். இந்த இடத்துக்கு போகிறவர்கள் இந்த பூமியிலேயே தங்களை மகிழ்ச்சியாக மாற்றிக் கொண்டவர்கள். Therefore this is the place which is joyous, and they are turning themselves a joy when they are even on this earth. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது மனிதன் மகிழ்ச்சி என்று சொல்லி பல விதங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். Today man is entertaining himself in different things and is indulging to that he might be joyous. ஒரு சிலரை கேட்டா ஏன் குடிக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு குடிக்கறாங்கறா. Some of them, if you ask them why they are drinking alcohol, they say for joy. அதே பக்கத்துல உள்ளவனை கேட்டா நீ ஏன்பா குடிக்கிறேன்னு சொன்னா துக்கத்தை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன்னு சொல்றான். That same time if you ask for the neighboring person, he is telling just to forget the grief. இன்னொருத்தனை கேட்டா உலகை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன்னு சொல்றான். Another person is telling that I am drinking that I might forget the world. ஆக மொத்தத்துல அழிவை நோக்கி அவன் போய் கொண்டே இருக்கிறான். Altogether he is going towards destruction. ஆனால் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. But Zion is the joy of the whole earth. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? How does a child of God attain this joy? இன்றைக்கு மகிழ்ச்சி அடையும்படியாக நீங்கள் எங்கெல்லாமோ நீங்கள் போய் திரிகிறீர்கள். Today you are going from place to place in order to achieve this joy. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மகிழ்ச்சி என்பது ரட்சிப்பில் தான் தொடங்குகிறது. A child of God is attaining this joy, and it is beginning at salvation. மற்றபடி சும்மா சிரிக்கிறது, கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுறது, திருப்பி முகத்தை தூக்கி வைத்துக் கொள்கிறது, அது மனித வாழ்வினுடைய ஒரு பெரிய சோகத்தன்மை. But beyond this, being joyous and then putting a frowning face, it is all the tendency of human life. முதலாவது நமக்குள்ள மகிழ்ச்சி இருந்தால் தான் அந்த சர்வ பூமியின் மகிழ்ச்சியான இடத்துக்கு நாம் போக முடியும். Firstly, only if we have the joy in ourselves within, only then we can go to this place of the joy of the whole earth. இன்றைக்கு மனிதர்கள் ஸ்பேஸ்க்கு வானவெளிக்கு போகிறார்கள். Today people are going into space. அங்க எல்லாரும் போய் விட முடியாது. Not all of them can go there. ஆசைப்பட்டவன் எல்லாம் போய் விட முடியாது. All those who desire cannot go there. ஐஸ்வரியவான்கள் எல்லாம் போய் விட முடியாது. All the rich men cannot go there. அதற்கு ஒரு பயிற்சி பூமியிலே கொடுக்கப்படுகிறது. There is a training given for them on this earth. ஏனென்றால் அந்த ஸ்பேஸ்ல போய் இருக்கணும்னா அதற்கு ஏற்ற ஒரு வாழ்வின் தன்மையை நாம் இந்த நாட்களில் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். In order to go live in that place, they have to undergo a training when they are even on this earth. அதற்குரிய அமைப்பை நாம் இங்க பயிற்சி எடுக்காவிட்டால், until they take the training of that space அது நம்முடைய வாழ்வின் முடிவாக அமைந்துவிடும். it will become the end to our life. அதுக்கு இங்கேயே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. For that they are trained even on this earth. மனிதன் தான், ஆனால் அவனுக்கு வித்தியாசமான பயிற்சி. He is a human being, but he is having a different training. அதுபோல இந்த சர்வ பூமியின் மகிழ்ச்சியாகிய
சீயோனை பார்க்க, அந்த சீயோனிலே போக ஒரு மனிதன் இந்த பூமியிலேயே அதற்குரிய பயிற்சியை ரட்சிப்பின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Like this, in order to go to that joy of the whole earth, in order to see that joy of the whole earth, a man of God should attain this training even on this earth. உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிம்மதி என்று சொல்லுகிறது ரட்சணியத்தில்தான், ரட்சிப்பில்தான் இருக்கிறது. True joy and gladness and true rest is only attained only in salvation. 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று ஒரு மனிதன் கேட்கிறான். Psalm 51:12, a man of God says, restore unto me the joy of thy salvation. ஒரு மனிதன் சர்வ பூமியின் மகிழ்ச்சிக்கு போக வேண்டுமானால், அந்த ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்த வேண்டுமானால் முதலாவது ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனாய் அல்ல, ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். If a man of God should go into this place of joy of the whole earth, then he should not be an ordinary Christian, he should be a saved person. முதலாவது அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு தேவை. Firstly, he need a salvation in himself. ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் தேவை. He should have the assurance of forgiveness of sin. அவனுடைய வாழ்விலே மெய்யான சந்தோஷம் கடந்து வர வேண்டும். He should have the true joy to come into his life. அது இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் தான் அமைகிறது. That is depending upon accepting அந்த Jesus. வெளிச்சம் தான் இருதயத்தின் கசப்பை, கவலையை மாற்றுகிறது. That light is only turning the bitterness of his heart and his grief. இயேசு இல்லாத வாழ்வு ஒரு இருள் சூழ்ந்த வாழ்வு. A life without Jesus is the life of darkness. இரண்டாவது ஒரு மனிதன் அடுத்த கட்ட சந்தோஷத்துக்குள் வருகிறான். Secondly, a man is coming to the next part of joy. அந்த சந்தோஷத்தினுடைய ஒவ்வொரு பகுதி இருக்கிறது. There are different angles of this joy. ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த சந்தோஷத்துக்குள்ள உள்ள போய் கொண்டே இருக்கலாம். Step by step you can enter into this joy. கிறிஸ்தவ வாழ்விலே நீ அடியெடுத்து வைத்து நீ நுனிப்புல் மேயாதே. You should not come into take your step into this Christian life and just graze upon grass. நீ உள்ளே இறங்கி வா. Come into it. ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு இடத்திலே ஒரு தண்ணீர் கரைக்கு கொண்டு போனார். One man was taken to a shore alone. 1000 முழம் அளந்து அவனை கணுக்கால் அளவு தண்ணீரிலே கொண்டு போனார். He was measured 1,000 cubits and was taken to the ankle level of water. அதோடு அவனை திருப்பி கொண்டு வரவில்லை. He did not bring him back from திரும்ப that. அடுத்த 1000 முழம் அளந்து கொண்டு போனார். Nextly he measured another 1,000 cubits. அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு இருந்தது. And the water was up to his knee level. திரும்ப 1000 முழம் அளந்து கொண்டு போனார். Nextly he measured 1,000 cubits. அப்படி அவன் போன பொழுது தண்ணீர் இடுப்பளவு இருந்தது. And when he went there, the measure of water was up to his hip level. திரும்பவும் அவனை 1000 முழம் அளந்து கொண்டு போனார். Nextly he measured for 1,000 cubits of அப்படி water. அவன் போன பொழுது தண்ணீர் நீச்சாளமாக இருந்தது. And there he went and the water was up to swimming level. கிறிஸ்தவ வாழ்விலே எங்கேயோ ஒரு மூலையில நின்னு எட்டி பார்த்து இவ்வளவுதான் என்று சொல்லாதே. பெந்தேகோஸ்தியை எவ்வளவோ தூரத்தில் இருந்து பார்த்து இப்படித்தான் என்று சொல்லாதே. சீயோனை ஏதோ ஒரு மூலையில் இருந்து பார்த்து தூரத்திலே உள்ளங்கை அளவு இருக்கு என்று நீ சொல்லாதே. Don't stand in a corner of a Christian life and say that this life is somewhere far. Don't stand in a far of a place and say that this life of Zion is somewhere else and say that this measurement is somewhat this. உன் கண்கள் திறந்தால் நலமாயிருக்கும். It will be good that if your eyes are open. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 8:39 பார்க்கும் பொழுது, Secondly, when we read in Acts 8:39, அங்கே ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு மனிதன் அடுத்த சந்தோஷத்துக்குள் காலெடுத்து வைக்கிறான். there a man of God is entering into the next joy through the baptism of ஞானஸ்தானம் water. பெற்று அந்த கரையேறி அந்த எத்தியோப்பிய மந்திரி சந்தோஷத்தோடு தன் வழியே அவன் போனான். The Ethiopian minister, after rising up from this baptism of water, he went with joy. ஒரு மனிதன் சீயோனுக்கு எப்படி அடியெடுத்து வைக்க முடியும்? How can a man step to Zion? அவன் ரட்சிப்பில் வர வேண்டும், அடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ளே வர வேண்டும். He should come into salvation and nextly into baptism. சீயோனும் எருசலேமும் இணைந்த தன்மை உள்ளது. The Zion and Jerusalem are having a united state. இந்த இரண்டுமே ஒரே நாளில் மகிமை அடைந்து மறுரூபமாக போகிறது. Both of these will be glorified and be transformed on one day. இந்த இரண்டுமே மனவாட்டி ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அனுபவங்கள். Both of these are going to be exalted to the experience of a bride. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக இந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மெய்யான சந்தோஷம். Nextly, when this man is taking baptism of water, he is having true joy. ரோமர் 14:17 பார்க்கும் பொழுது, Romans 14:17, அடுத்த சந்தோஷத்தினுடைய அடுத்த ஸ்டெப் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Next step of joy is the joy of the Holy Ghost. அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி. It is the joy of the whole earth. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு என்பது பூரணமான மகிழ்ச்சிக்குள் கொண்டு போகப்படுகிறது. A Christian life is taken into perfect joy. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு உன்னுடைய வாழ்விலே நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. After you receive the Holy Spirit in your life, there's no part for you to be grieved. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்.
It is righteousness, peace and joy in the Holy Ghost. இயேசு என்ன சொல்லிவிட்டு போனார்? What did Jesus say in go? சந்தோஷமாயிருங்கள். Be joyous. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Again I say rejoice. கிறிஸ்தவ வாழ்விலே நீ அடியெடுத்து வைத்த பின்பு, இல்லாவிட்டால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. After you have taken step in this Christian life or after receiving this Holy Ghost, you need not be grieved at all. அடுத்து ஒரு சிலர் இந்த கிறிஸ்தவ பாதையிலே சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே தடுமாறுகிறார்கள். Nextly, when small problems comes in this Christian life, they are stumbling. அப்படி அல்ல. What? It's not நீ so. உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை வைத்து எல்லா பாதையிலும் நீ சந்தோஷமாய் போக வேண்டும். With the joy that you have kept have in yourself, in all parts you should go joyously. ரட்சிப்பின் சந்தோஷத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். You should keep the joy of salvation. ஞானஸ்நானத்தில் கிடைத்த சந்தோஷத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். You should keep the joy of baptism. பரிசுத்தாவியில் கிடைத்த நிரந்தர சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு You should keep the permanent joy in the Holy Ghost. அடுத்து உன்னுடைய வாழ்வில வர்ற பிரச்சனைகள்ல நீ சந்தோஷமா உள்ள டீல் பண்ணி போக வேண்டும். Nextly, in the problems in your life, you should go joyously forward. கொலோசியர் 1:24 பார்க்கும் பொழுது Colossians chapter 1 verse 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷப்படுகிறேன். Now I am rejoicing in the sufferings which I am enduring for your sake. கிறிஸ்தவனா மாறிட்டாலே பாடுகள் உன்னுடைய உடன் பிறந்தது. When you are becoming a Christian, sufferings is your part. அப்போஸ்தலர் 9 நாம் பார்க்கும் பொழுது And we read in Acts of Apostles 9 ஒரு மனிதனை chapter, முதலாவது அப்பொழுதுதான் கர்த்தர் சந்திக்கிறார். a man of God is met by God only at that time. இன்னும் அவன் கண் திறக்கப்படவில்லை. Still his eyes are not opened. அவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. He has still not taken அவன் baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. He has still not received the Holy Ghost. ஆனால் அவனை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? But what is the plan of God concerning him? அப்போஸ்தலர் 9:16 படி According to Acts 9:16, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். for I will show him how great things he must suffer for my name's sake. அந்த மனிதன் தான் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் அடைகிற பாடுகளில் நான் சந்தோஷப்படுகிறேன். It is this man who says that I am delighting in the sufferings of Christ. சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி என்று சொன்னால் அந்த மகிமையான இடத்துக்கு போகிறவர்கள் பாடுகளிலே துக்கப்பட மாட்டார்கள். When Zion is the joy of the whole earth, when these people are going through sufferings, they will never be grieved. அநேகருக்கு பரலோகம் வேணும், ஆனால் பாடுகள் பட முடியாது. Many of them want heaven, but they cannot suffer. அநேகருக்கு சிங்காசனம் வேணும், ஆனால் சிலுவையை மட்டும் சுமக்க முடியாது. Many of them want the throne, but they cannot endure the cross. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுகிறான்? Therefore, what does Satan do? கிறிஸ்தவ வாழ்வில் அடியெடுத்து வைத்த உடனே உலக ஐஸ்வரியங்களை அவர்களுக்கு கூட்டி கொடுக்கிறான், அவர்கள் பாதையை திருப்பி விடுகிறான். When they are stepping into Christian life, he is adding the riches of this world and he is diverting their paths. ஆனபடியால் பாடுகள் அவர்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி விடுகிறார்கள். Therefore, they are going aside saying they do not want suffering. சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அது பாடுகளில் துக்கப்படாது. Zion is the joy of the whole earth. It will not be grieved in sufferings. பாடுகளிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். They will rejoice in their sufferings. ஏன் இந்த பாடுகளிலே சந்தோஷப்பட முடிகிறது? How can they be rejoice in these sufferings? ஏனென்றால் அவருடைய மீட்பர் அவர்களுக்கு முன்பாக போயிருக்கிறார். அவர் விட்டு சென்ற உபத்திரவங்களில் குறைவானதை இவர்கள் தங்கள் மாம்சத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். Because their Redeemer has gone ahead of them and the behind of the afflictions of Christ they are taking on their body. கொலோசியர் 1:24 படி பார்க்கும் பொழுது According to Colossians chapter 1 verse 24, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன். I take behind the afflictions of Christ in the flesh for the body's sake. இயேசுவின் உபத்திரவத்திலே குறைவானதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவோடு சேர்ந்து நான் சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லுகிற மனுஷன் அழுது கொண்டு இயேசுவின் நிமித்தம் சிலுவை சுமக்க மாட்டான். The man of God who's he's saying, oh, I am carrying behind the afflictions of Christ, and he who is carrying the cross of Christ, he will not suffer with grief. சீயோனின் வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது. The life of Zion is different. அது ஒரு விந்தையானது. It is full of மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத வினோதமானது. It is not to be understood by man. சீயோனின் வாழ்க்கை என்பது ஒரு மர்மம் நிறைந்தது. The life of Zion is full of questions. அது ரகசியங்கள் நிறைந்தது. It is full of mysteries. அதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளவே அவனுடைய மனக்கண் பிரகாசித்தால் நலமாயிருக்கும். A man of God should be enlightened his mind in order to understand the Zion. ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டுமா? Why should they suffer so much? என்ற கேள்வி நமக்குள்ளே எழலாம். We should have such a question. அருமையான நண்பனே, உன்னுடைய மீட்பர் இயேசுவை பார், அவர் ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டும்? Beloved friend, look at your Redeemer Jesus. Why should he suffer so much? சீயோனில் மூலைக்கல்லாக மாற அவர் இந்த பாடுபட்டார்.
சீயோனிலே நீ அஸ்திபாரக்கல்லாய் மாற நிச்சயமாய் நீ பாடுபடத்தான் வேண்டும். To become the chief cornerstone in Zion, he had suffered so much. In order to become the foundation stone of Zion, you also should suffer. இல்லாவிட்டால் சீயோனுடைய எல்லையை கூட நீ தொட முடியாது. Or you cannot even go to the borders of Zion. அதனால தான் ஊழியர்கள் பாடுபட வேண்டும் என்பது அவருடைய வாழ்வின் ஒரு அங்கமாக அமைகிறது. Therefore it has become a part of the servants of God that they should suffer. அடுத்ததாக அப்போஸ்தலர் 5:41 நாம் பார்க்கும் பொழுது, Nextly, Acts chapter 5 verse 41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடினால் அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். They were rejoicing that they were counted worthy to suffer shame for his name. சீயோனுடைய அடுத்த தகுதி இல்லாவிட்டால் சர்வ பூமியின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவமானப்பட நீங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The next worthiness of Zion, or to attain the joy of the whole earth, you should be happy to suffer shame for his name. ஒரு சிலருக்கு தங்களுடைய நேம் ஃபேம் எல்லாம் அடிபடுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. Some of them, when their name and fame are getting destroyed, they are finding difficult. அவங்களுடைய பேர் கெட்டு போச்சுன்னா அவங்க அவ்வளவுதான் செத்து போனது மாதிரி இருப்பாங்க. If their name is lost, they will be as though they're dying. இந்த கௌரிமானுக்கு ஒரு முடி விழுந்துருச்சுன்னா உடனே அது செத்து போயிடுமா? For the deer, if the ஒரு அதுக்கு பேர் கௌரிமான்னு சொல்லுவாங்க. ஒரு முடி கீழ விழுந்துருச்சுன்னா அது தற்கொலை பண்ணி செத்து போயிடும். அது for that part of deer, if the one hair is just falling off, it will go and suicide itself. ஆனா அப்படி அல்ல. But it's not so. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு நமக்கு கொடுத்து வைக்கிறது. It is given for us that we should suffer shame for his name. அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு போர் சேவகன் 100க்கு அதிபதி அடித்தான். Apostle Paul was beaten by a centurion. அவன் அடித்து அவனை வேதனைப்படுத்தினான். He was beaten and he was suffering for that. கடைசியாக இவன் சொன்னான், ராயனை அடிக்கலாமான்னு கேட்டான். Finally he went and asked Caesar whether he could be beaten. உடனே அவன் கேட்டான், நீ ராயனா? பரவாயில்லையே, இந்த போஸ்டிங் நிமித்தம் உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னான். Then he said, are you Caesar? Because of this posting it is given for me that I can beat you. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். Acts chapter 22 verse 28. அந்த சேனாபதி சொன்னான், நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். That centurion said that because of this money I have attained this position. ஆனால் பவுல் என்ன சொன்னான் தெரியுமா? But what did Paul say? கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்படுவதற்கு ஸ்லாக்கியம் உற்றவனாக நான் பிறந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக அடிபடும்படியாகவே நான் பிறந்தேன் என்று சொன்னான். He said that I have been attained this worthiness that I might be beaten for the name of Christ. அதுதான் என்னுடைய ஸ்லாக்கியம். That is my worthiness. இயேசுவுக்காக பாடுபடுறதுக்கு தான் நாம் சீயோனில் பிறந்திருக்கிறோம். We have been born in Zion that we might suffer for Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called that we might suffer for Christ and exalt the name of God. வாழ்க்கையிலே ஏன் பாடுகள் வேண்டாம், ஆண்டவரே இந்த பாடுகளை என்னை விட்டு எடுத்து போடும் என்றெல்லாம் நீங்க ஜெபிக்கவே கூடாது. Do not pray, Lord, why these sufferings in my life, you take away these sufferings. You should not pray like this. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளில் சந்தோஷப்படுகிறேன், நிந்தைகள் அவமானங்கள் பலவீனங்களிலே நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் பேசுகிறார். Saint Paul speaks that I rejoice in the sufferings for Christ and I am rejoicing and in the to suffer shame for his name. அடுத்து இந்த பாதையிலே ஊழியத்திலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். Nextly, in this path, in their ministry, they are rejoicing. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts chapter 20 verse 24. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன் என்று பவுல் பேசினார். Saint Paul speaks that I might finish my course with joy and the ministry, he says. சீயோனுக்கு போகிறவனுக்கு துக்கம் என்பது இருக்கவே கூடாது. அவன் டிக்ஷனரியில துக்கமே இருக்க கூடாது. Those who are going to Zion, in their dictionary, they should not have this grief at all. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவை பாடுகள் படும்போது துக்கப்பட்டதாக இல்லை. When Jesus Christ endured the cross on this earth, he cannot see that he was with grief. அவர் சீயோன் மலையிலே மூலைக்கல்லாக இருக்கிறார். He is the cornerstone in Zion. எபிரேயர் 12:2 படி பார்க்கும் பொழுது, According to Hebrews 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அது ஆனபடினால் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? Therefore in verse 3 it is said, நீங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் விரோதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி, மகாராஜாவின் நகரம். It is the joy of the whole earth, the city of the great king. எப்படி இந்த
சீயோனுடைய மகிமையை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சந்தோஷத்தின் மூலமாகவே அதை பெற்றுக்கொள்ள இயலும். If a man of God should attain this glory of Zion, only through joy he can attain it. இந்த சீயோனை குறித்து 50ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன பேசுகிறான்? About this Zion, what does psalmist speak in Psalm 50? 2ஆம் வசனத்திலே பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். God is shining out of Zion. அதாவது பூரண வடிவுள்ள சீயோன். It is the perfect beauty of Zion. அதாவது வடிவு என்று சொல்லுகிறது நமக்கு தமிழ்ல என்ன வடிவுன்னா என்ன ஒரு பெயர் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். If it is beauty, we call it as a name in Tamil. தமிழ்ல அந்த வடிவு இந்த வடிவு எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. Some of them will name like this in Tamil. இலங்கை தமிழ்ல பாத்தீங்கன்னா வடிவுன்னு சொன்னா அழகு. In this Sri Lankan Tamil, beauty அவங்க is the பேச word. ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடம் ரொம்ப வடிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு அர்த்தம். They will say that that place is beautiful. பூரண அழகுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். Out of Zion, the perfection of beauty God had shined. அது எதை காண்பிக்கிறது? What does it show? சீயோன் மலையிலே ஆண்டவரோடு நிற்கிறவன் பூரண அழகுள்ளவனாக இருக்க வேண்டும். He who is standing with God on Mount Zion, he should be perfect in beauty. ஒன்று அவன் மகிழ்ச்சி உள்ளவனாக பாடுகளிலே வேதனைகளிலே சத்தியத்தின் மூலமாய் அவன் சந்தோஷத்தோடு முன்னேறி செல்லவனாய் இருக்க வேண்டும். One thing, he should be joyous in the midst of pains and enduring everything for the sake of truth. இரண்டாவது, அந்த சீயோனிலே ஆண்டவர் நிற்கிறார். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் 10,000ங்களிலும் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, he is standing on Zion, he is white and ruddy, he is the beloved who is standing on Zion. வெண்மை அவருடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, சிவப்பு அவருடைய பாடுகளை காண்பிக்கிறது. White shows his holiness and red shows his sufferings. அவர் 10,000ங்களிலும் அழகுள்ளவர். He is fairer than 10,000. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, Here it is said, சீயோன் அது பூரண வடிவு, பூரண அழகுள்ளது. Zion is perfect in beauty. அப்படியானால் சீயோனுக்கு போகிறவர்கள் பூரண அழகுள்ளவர்கள், அதாவது எழுத்தின்படியான அழகு அற்றவர்கள், ஆவிக்குரிய அழகு உள்ளவர்கள். Therefore, those who are going to Zion are perfect in beauty. They do not have this little beauty, but spiritual beauty. ஏன் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது இல்லை? Why are Pentecostal people do not adorn themselves? அவர்களுக்கு வசதி இல்லையா? Are they not having facilities? வாய்ப்புகள் இல்லையா? Do not they have வாழ opportunities? தகுதியற்றவர்களா? Or do not they have the worthiness to ஏன் live? இந்த ஊழியர்கள் மற்றவர்களைப் போல உடுத்திக் கொள்ளுகிறதில்லை? Why are the servants of God not adorning as the others? எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் தகுதியா இராது என்று எங்களுடைய மூத்த அப்போஸ்தலன் பவுல் பேசியிருக்கிறார். Our chief apostle Paul is speaking that everything we can enjoy, but it is not worthy for us. அது எங்களுடைய வாழ்வுக்கும் இந்த பிரதிஷ்டைக்கும் இந்த சீயோனுடைய மகிமைக்கும் ஒத்தது அல்ல. For our life and consecration and for the glory of Zion, it will not coincide. ஏசாயா 53:2 படி, According to Isaiah 53 verse 2, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. he has no form nor comeliness. அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. He does not have the form that he might be looked upon. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகளை ஒரு விசை நீங்கள் திரும்பி பார்த்தால், If you consider the believers and the people who are seated here, இவருடைய பழைய கோலங்கள் எப்படி இருந்தது, எவ்வளவு அழகாக இருந்தது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். you would have known as to how beautiful and how they were earlier. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வேறொரு ரூபத்திலே காட்சியளிக்கிறார்கள். But now they seem to be in a different state. அதனுடைய செயல் எப்படி வந்தது? How did this action come இந்த upon? உபதேசம், This doctrine. பிதாவுக்கு சமமாய் இருந்த இயேசு தன்னை அடிமையாக மாற்றினார். Jesus, who was equal with God the Father, became a slave to வெண்மையும் man. சிவப்புமானவர் அழகில்லாதவராய் மாறினார். He who was red and white, ruddy and white, he became without beauty. ஆனபடியால் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், Therefore, let your external adorning be not your adorning, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. but the quiet spirit which is hidden in your heart, let it be your adorning. ஆனபடியால் அவரை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலகத்திலே அழகும் சௌந்தரியமும் இல்லாதவர்களாக வாழ இந்த உபதேசம் போதிக்கிறது. Therefore, those who are following him, this doctrine is teaching them that they should not adorn themselves with the adorning of this world. நீதிமொழிகளிலே கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, And we read in Proverbs last chapter, அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. favor is deceitful and beauty is vain. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயோ அவளே மேன்மையுள்ளவள். But the woman that feareth the Lord, she shall be praised. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இந்த பூரண அழகு எதை காண்பிக்கிறது? Dear beloved, what does this perfection of beauty show? இதே சங்கீதக்காரன் பேசும் பொழுது, When the psalmist speaks about this, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லுகிறார். the king's daughter is all glories within. 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, Psalm 45 verse 13. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், வெளியே அவளுக்கு அழகு கிடையாது. The king's daughter is
all glorious within, she has no external beauty. சபை என்பது இந்த உலகத்தில் உள்ளதான எந்த விதமான அழகிலும் அலங்கரிக்கப்பட்டது அல்ல. அது கரைதிரை இல்லாத உள்ளான ஒரு பூரண மகிமையை வெளிப்படுத்துகிறது. The church is not having any external glory or beauty of this world, but it is found without spot or wrinkle. It is filled with internal glory. எபேசியர் 5:27 படி கரைதிரை இல்லாத பிழையற்ற மகிமையான சபைக்காக இயேசு தன்னை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார். According to Ephesians 5:27, Jesus Christ himself gave himself on the cross that he might present himself a church without spot or wrinkle. உன்னத பாட்டு 5:16 பார்க்கும் பொழுது என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர், ஆனால் என்ன நேசித்த பொழுது அவர் அழகற்றவராக அந்தக்கேடு அடைந்தவராக சிலுவையிலே தொங்கினார். In Songs of Solomon 5:16 we see that my beloved is altogether lovely, but because he loved me he became without form or beauty and he hung on the cross. இந்த பூரண அழகை குறித்து உன்னத பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது About this perfect beauty when we see in Songs of Solomon 4 அதிகாரம் 7 வசனத்திலே chapter 4:7, மணவாட்டியை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? what is the word that he is telling concerning the bride? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. Thou art all fair, my love, there is no spot in thee. இது வெளியரங்கமான பூரண அழகும் அல்ல, பழுதற்ற நிலவரமும் அல்ல. This is not an external beauty or the spot which you see externally. இந்த பூரண ரூபம் இல்லாவிட்டால் பழுதற்ற தன்மை என்பது ஆவி ஆத்துமாவிலே நடைபெறுகிற ஒரு அனுபவம். This perfect beauty and this nature of without spot is found in the spirit and soul. உலகத்திலே பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையிலே ராகேல் ஒரு அழகுள்ள ஸ்திரீயாக இருந்தாள். Under the aspect of the word of God, when we see in the worldly way, Rachel was beautiful. அதோனியா ஒரு பூரண அழகுள்ளவனாக இருந்தான். Adonijah was very beautiful. தீரு ராஜா முற்றிலும் பூரண அழகுள்ளவன் என்று எசேக்கியேல் 28 சொல்லி இருக்கிறது. In Ezekiel chapter 28 it is said that King Cyrus was so beautiful. இப்படி பலவிதமான அழகுகளை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். We read of many beauties in the word of God. ஆனால் பூரண அழகு என்பது சியோனுக்கு போகிற ஒரு மனிதனுடைய பழுதற்ற வாழ்வை காண்பிக்கிறது. But the perfection of beauty shows of a life without spot of those who are going to Zion. உன்னில் பழுதொன்றும் இல்லை. There is no spot in thee. ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்தில் எந்த குறைவும், விசுவாசத்தில் எந்த குறைவும், தெய்வீகத்தில் எந்த குறைவும், அன்பில் எந்த குறைவும் இல்லை என்று உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். God should look unto you and say that you have no spot in the love, in the faith, in the divinity, in your holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சீயோனில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். It is in this Zion that the Lord Jesus is ordained a king. சீயோனுக்கு என்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. That is an anointing to Zion. அபிஷேகத்திலே பல வித்தியாசங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that there are many differences even in anointing. பழைய ஏற்பாட்டிலேயே வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். We can see such differences of anointing in the Old Testament itself. எண்ணெயின் மூலமாக அபிஷேகம். By oil they are anointed. புது எண்ணெயினால் அபிஷேகம். By new oil they are anointed. அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம். By the anointing oil they are anointed. பரிமள தைலத்தினால் அபிஷேகம். By the incense they are anointed. பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம். By the holy oil they are anointed. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். By the oil of gladness they are anointed. இந்த ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விதங்களிலே செயலை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. Each of this anointing will bring into them different works. அடுத்து ஒரு மனிதன் மேல் அபிஷேகம் வரும் பொழுது Nextly when the anointing comes upon a ஒருவன் man, ராஜாவாக மாறுகிறான். he is turned as a king. இன்னொரு மேல் அபிஷேகம் வரும் பொழுது When anointing comes upon அவன் another person, தீர்க்கதரிசியாய் he மாறுகிறான். is becoming a prophet. அதே அபிஷேக தைலம் இன்னொருவன் மேல் ஊற்றப்படும் பொழுது When the same anointing oil is poured upon another ஆசாரியனாக person, வருகிறான். he is coming as a priest. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி அவர்களுடைய வாழ்வை மாற்றி காண்பித்தார். Like this, God is pouring his anointing upon different people and changing their lives. ஆனால் இதிலே விலையேற பெற்ற அபிஷேகம் என்பது சீயோனில் உள்ள அபிஷேகம். But precious anointing of all this is the anointing of Zion. எருசலேம் ஒரு முதற் பலன். And Jerusalem is the first fruit. அதிலிருந்து வருகிற ஊழியர்கள் முதற் பலன்களில் முதற் பலன்கள். And the servants of God coming out of them are first fruits of the first fruits. அதிலிருந்து ஒரு விலையேற பெற்ற சீயோனின் அபிஷேகம் பெற்றவர்கள். And they have received a greater anointing or precious anointing of Zion. இந்த அபிஷேகம் நம்மேல் இறங்கும் பொழுது When this anointing descends upon us, நம்முடைய வாழ்க்கை சீயோனாய் மாறுகிறது. our life is changed as Zion. அப்பொழுது நாமே சர்வ பூமியின் மகிழ்ச்சியாய் மாறுகிறோம்.
then we become the joy of the whole earth. மகாராஜாவின் நகரமாய் மாறுகிறோம். We become the city of the great king. பூரண அழகுள்ளவர்களாய் மாறுகிறோம். We become perfect in beauty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து இந்த சீயோனை அவன் பார்த்த பொழுது அது ஒரு மலையிலே பார்த்து சீயோனை மலையாக பார்த்தான். Nextly, he saw this Zion upon a mount. உபாகமம் 4:47 சீயோன் மலை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy 4:47, we see of a word called Mount Zion. 133 சங்கீதம் 3 வசனத்திலே அபிஷேக தைலம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 133, we see that the anointing oil is poured upon this Zion and Mount Hermon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சீயோன் மலையிலே நாம் இந்த நாட்களிலே ஒரு மேன்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand a greater truth in these days about this mountains of Zion. இந்த சீயோன் மலையில் தான் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். And this lamb is standing upon Mount Zion. இவைகளை குறித்து நாம் நாளையிலே இருந்து நாம் தொடர போகிறோம். About this we can continue from tomorrow இந்த onwards. சீயோன் மலையாக அங்கே உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. This Zion is figurated as a mountain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அடிக்கடி அவர் மலையிலே ஏறி போனார். Jesus Christ, when he lived on this earth, he often ascended up the mountains. லூக்கா 6:12 வசனத்திலும், Luke chapter 6 verse 12, மார்க்கு 6:46 Mark 6 verse 46, யோவான் 6:15 John 6:15. இயேசு கிறிஸ்து மலைக்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறார். We see that Jesus Christ went up the mountain to pray. சீயோன் மலையிலே ஒரு மனிதன் போக வேண்டுமானால் அவன் ஜெப வாழ்விலே ஒரு உன்னதமான இடத்தை அவன் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். If a man of God should go to this Mount Zion, he should have this attain this prayer life and an experience which is higher. இல்லாவிட்டால் தேவனோடு அவன் வாசம் பண்ணக்கூடியவனாய் இருக்க வேண்டும். Or he should be a one who is residing with God. இயேசு தன் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு Jesus Christ chose 12 disciples. அவர்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? About them, what is the word he said? இவர்கள் தன்னோடு கூட இருக்கவும், That they might be with him. அவர்களை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். He's clearly explaining about the purpose for which he has chosen them. இவர்கள் தன்னோடு கூட இருக்க வேண்டும். That they might be with him. அதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. That was his plan. அவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். They should preach with him. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் When a child of God is called, தேவனோடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். he should be the one living with God. சீயோன் மலை என்பது ஒரு ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. Mount Zion shows a prayer life. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன் ஜெபிக்கிறவனாக, ஊழியன் என்று சொல்லுகிறவன் ஒரு ஜெப வீரனாக இருக்க வேண்டும். A spiritual man of God or a servant of God should be a prayer warrior. மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Mark chapter 3 14 வசனத்திலே verse 14. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். He ordained 12 that they should be with him. அப்படின்னா என்ன அர்த்தம்? That means what's the meaning? ஆண்டவரோடு இருப்பது என்பது ஜெப வாழ்வை காண்பிக்கிறது. To live with the Lord is showing prayer life. அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read in Acts of Apostles chapter 6, பந்தி விசாரிப்பில் பிரச்சனை வந்த பொழுது when there was a confusion in serving tables, அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை என்ன? what was the word which the apostles said? நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. It is not worthy for us to serve tables without preaching the word of God. அப்போஸ்தலர் 6:4 பேசும் பொழுது, When reading in Acts 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு ஊழியனுடைய முதல் தன்மை, அந்த சீயோன் மலை என்ற தன்மையினுடைய முதல் பகுதி ஜெபத்தன்மை. the first verse he says, in verse 4 he says, we will give ourselves continually to prayer and to the ministry of the word. Therefore the first aspect or the worthiness of a servant of God is this prayer life. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவனாக சீயோன் மலையிலே போக வேண்டுமானால் அவன் ஜெபிக்கிறவனாக, அந்த மலையினுடைய உன்னதமான அனுபவமே அதுதான். A child of God, in order to go to this highest place of Mount Zion, the first worthiness is the worthiness of prayer. அவனுடைய ஜெபம் எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ அவ்வளவு அவனுடைய ஊழியம் பிரகாசிக்கும். To the extent he is having his prayer life, to that extent his ministry will shine. ஜெபம் குறையும் பொழுது எல்லாமே குறையும். When his prayer is decreasing, everything will decrease. ஜெபம் கூடும் பொழுது எல்லாமே கூடும். When his prayer is increasing, everything will increase. வல்லமை கூடும், His power will increase. மகிமை கூடும், His glory will increase. பிரசங்கத்தினுடைய தூதினுடைய வெளிப்படுத்தல் கூடும், The revelation of his preaching will increase. பிசாசு ஓடும், And Satan will flee. அற்புதங்கள் நடக்கும். Miracles will take place. இவைகள் அனைத்துமே ஜெபத்தினுடைய அடிப்படையிலேயே அமைகிறது. All these are under the aspect of prayer. 125 சங்கீதம் Psalm 125. முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, And we read verse 1. இந்த சீயோன் பர்வதத்தினுடைய தன்மை என்ன? What is the tendency of this Mount Zion? அது அசையாமல் இருக்கிற நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். It is a Mount Zion which cannot be removed. அது அசையாது. It will not be moved. அதுல அசையும் தன்மையே கிடையாது. There is no power of moving at all. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். We are going to inherit an immovable kingdom. நாம் அசைகிற
ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. We are not the ones attaining a movable kingdom. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hebrews chapter 12 verse 28. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். We who are receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. சீயோனின் ஊழியன் என்று சொல்லுகிறவன் என்ன வந்தாலும் அசைக்கப்பட மாட்டான். The servant of God of Zion will never be moved whatever might come. நீ அசைந்தால் சீயோனுக்குரியவன் அல்ல. If you are moving or shaken, you are not for Zion. மாமிசம் உன்னை அசைக்க கூடாது. Flesh could not shake you. பணம் உன்னை அசைக்க கூடாது. Money should not shake you. உலக தொடர்புகள் உன்னை அசைக்க கூடாது. Context of this world should not shake you. போராட்டங்கள் உன்னை அசைக்க கூடாது. Troubles should not shake you. வியாதி உன்னை அசைக்க கூடாது. Sickness should not shake you. ஏனென்றால் உன்னுடைய அஸ்திபாரம் அவருடைய பர்வதங்களில் பரிசுத்த பர்வதங்களில் இருக்க வேண்டும். Because your foundation should be in his holy mountains. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே Psalm 48 verse 1. நமது பரிசுத்த பர்வதத்தில்தான் அவர் வீற்றிருக்கிறார், அங்கேதான் அவர் தங்கி இருக்கிறார். He is sitting and he is dwelling in his holy mountain. அவர் அங்கே இருக்கும் பொழுது உன்னுடைய அஸ்திபாரம் அங்கே இருக்க வேண்டும். When he is seated there, your foundation should be found in that place. நீ அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். You should live a life which is immovable. அதனால தான் ஊழியர்கள் எதையும் கண்டு அஞ்சுவதே இல்லை. Therefore servants of God will not be afraid of anything. என்ன வந்தாலும் அவர்கள் போய் கொண்டே இருப்பார்கள். Whatever might come, they will go forward. இவ்வளவு கஷ்டப்படணுமா? Should we suffer so much? இவ்வளவு வியாதிப்படணுமா? Should we be in sickness so இவ்வளவு much? பாடுகளை சந்திக்கணுமா? Should we go through so much of இவ்வளவு sufferings? பிரதிஷ்டை பண்ண வேண்டுமா? Should we consecrate so much? இவ்வளவு காரியங்களை வெறுக்க வேண்டுமா? Should we hate so much? இவ்வளவு காரியங்களை விட்டுவிட வேண்டுமா? Should we leave so much? இப்படி எல்லாம் இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி பலருக்குள்ளே எழும்பலாம். இருக்க முடியுமான்னு. Many of them might have this question which arising in them, can they be like this? Can we be like this? ஆனால் சீயோன் என்பது அசையாத ஒரு பர்வதம். But Zion is an immovable mountain. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். It is Mount Zion which shall not be removed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து மலை என்று சொல்லுவது வெளியரங்கமான ஒரு தன்மை உள்ளது. Nextly, mountain has an external experience. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Matthew's Gospel chapter 5, 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 14, what does it say? மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The city on the hill will not be hidden. ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை அந்தரங்கமாக இருக்க கூடாது, அது வெளியரங்கமான ஒரு வாழ்வு. A life of the servant of God is not a secret life, but it is an open life. அவனை பார்த்தால் அவனுடைய ஜெப ஜீவியத்தை பார்க்கலாம். When you can see him, you can see his prayer life. அவனுடைய சுபாவங்களை பார்க்கலாம். His characters can be seen. அவனுடைய டிரெஸ்ல அவனுடைய பிரதிஷ்டையை பார்க்கலாம். In his dressing, you can see his consecration. அவனுடைய வாழ்வின் தன்மையிலே அவனுடைய பிரதிஷ்டையை பார்க்கலாம். In his lifestyle, you can see his consecration. அவனுடைய ஒவ்வொரு ஊழியத்தின் அடிப்படையிலும் அவன் போகிற சீயோனை பார்க்கலாம். In every aspect of his life, you can see the Zion which is going to. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. This Zion is the joy of the whole அது world. மகாராஜாவின் நகரம். That is the city of the great அது king. பூரண வடிவுள்ளது. That is perfect in beauty. அது ஒரு மலை, உன்னதமான வாழ்வு உள்ளது. That is a mountain having an exalted life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு இப்படி அடிக்கடி மலை ஏறி ஜெபம் பண்ணினபடியால் தான் தம்முடைய சீசர்கள் அந்த நடுக்கடலில் தவிப்பதை கண்டு நடுக்கடலில் நடந்து சென்று அவருடைய பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. Because Jesus rose up the mountain often to pray, he could understand the problems when his disciples were going in the ship and when they were drowning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Will our children of God? ஆதியாகமத்திலிருந்து நாம் முடிவு வரை பார்க்கும் பொழுது இந்த சீயோனுடைய பல்வேறு கட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even from Genesis even until the end of this word of God, we can see many portions of the Zion. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையினுடைய பூரணமான இலக்கு என்று சொன்னால் அது சீயோனாகவே காணப்படும். The perfect mark of a spiritual child of God should be only Zion. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இந்த சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. This Zion is the joy of the whole world. மகாராஜாவின் நகரம். It's the city of the great இது king. பூரண அழகுள்ளது. It is perfect in beauty. இந்த இடத்தை தான் தேவன் தன்னுடைய வாசஸ்தலமாய் வைத்திருந்தார். இதை நான் விரும்பினேன், இங்கே நான் வாசம் பண்ணுவேன். It is this place that God decided for his habitation. He decided in it and he dwelt in it. நான் இங்கேயே தங்கி இருப்பேன். I will dwell in this. 132ஆம் சங்கீதம் 13 14 நாம் இதை பார்க்க முடியும். Psalm 132 verses 13 and 14 we can see கர்த்தர் this. சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். The Lord had chosen Zion and decided for his habitation. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம்,
இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். This is my rest forever. Here will I dwell, for I have desired it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இந்த சீயோன் ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு இடம். அதை குறித்து நாம் வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாய் பார்க்கலாம். Dear beloved, this is Zion which cannot be explained by words. We can read of this deeply in days to come. அந்த சீயோன் மலையில் தான் ஆட்டுக்குட்டியானவர் நின்றார். It is on this Mount Zion that the Lamb stood. அங்கே ஒரு கூட்டம் நின்றது, 144,000 பேர். There was one group standing with him, that is 144,000. இவர்கள் யார்? இவர் வாழ்வின் அடிப்படை தன்மை என்ன? பின்னாட்களில் நாம் சிந்திக்கலாம். Who are these and what are the basis of their life that we can concentrate in days to come? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்வில் நீ எந்த பகுதியில் இருக்கிறாய்? in which angle of your part of your life are you found? உன்னுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? What is your mark? எழுத்தின் பிரகாரமாக ஒரு சீயோன், A little Zion, ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு கோட்டை, ஒரு மலை. a little fort and mountain with an earthly way. நாம் அதுக்காக இந்த பூலோகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not chosen for those places. எந்த சீயோனுக்காக இயேசு மூலைக்கல்லாய் மாறினாரோ அந்த சீயோனுக்காக நாம் பயணப்படுகிறோம். For whichever Zion Jesus became the cornerstone, to that Zion we are going forward. இந்த மாலை வேளையிலே உன்னுடைய வேதனை என்ன? This evening, what is your pain? உன்னுடைய போராட்டம் என்ன? What is your struggle? உன்னுடைய வாழ்வின் பாதைகளில் உள்ள நெருக்கம் என்ன? What are the distresses in your paths you're going நீங்கள் through? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். You need not be worried of anything. சீயோனில் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். He has been anointed as king in Zion. அப்படின்னா என்ன அர்த்தம்? But what's the meaning of உன்னுடைய it? வாழ்வில் அவர்தான் ராஜா. He is the king in your life. அவர் பரிசுத்தவான்களின் ராஜா. He is the king of the saints. அதர்சனமான ராஜன். He is an invisible king. அவரை ஆராதிக்கிற உனக்கு நீ தோல்வியே கிடையாது. அவர் உன் வாழ்வில் எல்லாவற்றிலும் ஆளுகை செய்கிறார். You who are worshipping him, there is no failure in your life at all, for he is reigning in all parts of your இந்த life. மாலை வேளையில் நீங்கள் எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்து முழங்கால் படியிடுங்கள். This evening, whatever situation you have, come to his presence, you look unto the Lord and kneel down. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? Today, what is the promise to the people who have come to his presence? அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாமே. Let us read that verse and finish. இந்த கூட்டத்துக்கு இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு And to those who have come for the second day's meeting, ஏசாயா 51 Isaiah chapter 1:51, மூணாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது verse 3. சீயோனுக்கு அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன? What is the thing that he is doing to Zion? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை எதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and kneel down. நீங்கள் இந்த கூட்டம் முடிந்து போக போகிறீர்கள். இந்த வசனம் உங்களுக்குரியது. You are going to finish this meeting and going back, and this verse is belonging to you. யாராக இருந்தாலும் Whoever it is, முடிந்த அளவு கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். as much as possible, close your eyes and kneel down, for the Lord shall comfort you. உன்னுடைய வாழ்வின் பாழான ஸ்தலங்களை அவர் தேர்தல் அடைய செய்வார். He will comfort all your waste places in your life. உன் வாழ்வின் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். He will change the wilderness of your life like Eden. உன் வாழ்வின் அவாந்தரத்தை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். He will change the desert parts of your life like the garden of the Lord. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உன்னில் உண்டாக்க போகிறார். Joy and gladness, thanksgiving and voice of melody will he cause anew. இந்த கூட்டத்துக்கு போனே உனக்கு என்ன கிடைச்சதுன்னா எனக்கு 5 காரியம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. When they ask you what you have attained going to this meeting, you should say you have received these 5 எல்லாரும் things. கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த வேத வசனம் இப்பொழுது அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள்ளே அது நிறைவேற்றப்பட போகிறது. This word of God is going to be fulfilled in your life through anointing. அந்த 144,000 பேர் மேல் முத்திரை போடப்பட்டது போல இன்னொரு 144,000 பேர் மேல் எழுதினது போல் நாம நெற்றியிலே எழுதப்பட்டது போல இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உனக்காக எழுதுகிறார். As the seal was put upon 144,000 people, and as the name of the fathers was written upon the foreheads of another one group of 144,000, today the Lord is going to write upon you. ஒரு 5 நிமிஷம் கண்களை திறக்காதீங்க. For 5 minutes, don't open your eyes. 5 நிமிடம் இந்த 5 வார்த்தைகள் உனக்குள்ள நிறைவேறட்டும். In these 5 minutes, let these 5 words come into your life. எந்த துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Whatever grief you might be in, the Lord shall comfort Zion. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? எந்த துக்கமா இருந்தாலும் எந்த வேதனையா இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு நீ வந்திருந்தபடியால் உனக்கு அவர் ஆறுதல் செய்ய போகிறார். Whatever grief or pain you might be in, you have come to this meeting, the Lord is knowing your problem, he is going to comfort you. பாழாய் போன உன்னுடைய வாழ்வை அவர் தேர்தல் அடைய செய்ய போகிறார். The life which has gone waste in your life, he is going to comfort you. எவ்வளவோ காரியங்கள் செழிப்பா இருந்தது வனாந்தரமாய் மாறிவிட்டது. பயப்படாதே, கர்த்தர்
அதை கர்த்தரின் தோட்டத்தை போல ஏதேனை போல மாற்றப் போகிறார். Many fertile parts of your life have been changed as wilderness. Do not fear, the Lord will change this wilderness as the garden of Eden. உன்னுடைய அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டமாக மாற்றப் போகிறார். The Lord will change your desert life into the garden of the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? That means what's the meaning? ஏதேனை போல உன்னை மாற்றப் போகிறார் என்று சொன்னால் நீ மறுபடியும் தேவ சத்தம் கேட்கப் போகிறாய். If you are going to be changed as Hallelujah. Eden, means you are going to hear the voice of the Lord again. மறுபடியும் தேவன் உன்னை சந்திக்க வரப்போகிறார். Again the Lord is going to come to meet you. உன்னை விசாரிக்க போகிறார். He is going to inquire you. அவருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. His glory is going to compass upon பகலின் you. குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனுக்கு வந்த தேவன் உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய ஊழியத்திலும் மறுபடியும் இறங்கி கிரியை செய்ய போகிறார். As the God descended in the cool of the day and met man, the Lord is going to descend in your lives and in your ministry and is going to work for you. துக்கம் துக்கம் என்று தலைகவிழ்ந்து உன்னை மறுபடியும் சந்தோஷத்தினாலும் ஜெப ஆவியினாலும் துதியினாலும் பாடல்களினாலும் கர்த்தர் உன்னை முடிசூட்ட போகிறார். You who were ashamed, saying that you were grieved and grieved, the Lord is going to fill you with joy and gladness and thanksgiving and voice of melody. அந்த வார்த்தை விசுவாசிகள் கரங்களை உயர்த்துங்கள். All those who believe this, lift your hands. என் வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். The Lord will change my wilderness like என்னை the garden. ஏதேனை போல மாற்றப் He போகிறார். is going to change me like Eden. மறுபடியும் நான் என் தேவனோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசப் போகிறார். I am again going to speak to my Lord and he is going to speak to me. கர்த்தரை உயர்த்தும் துதி மறுபடியும் உனக்கு கொடுக்கப்பட போகிறது. ஒரு ஜெப ஆவி உன்மேல் வந்து அமரப் போகிறது. The voice of thanksgiving is going to rise up in you and the prayer life is going to come upon you. இனிமேல் துக்கப்பட வேண்டாம். உன்னை ஆறுதல் படுத்துகிறது மனிதன் அல்ல, தேவனே உன்னை ஆறுதல் படுத்துகிறார். Hereafter do not be grieved, for it is Hallelujah. not man is going to comfort you, ஒரு but 2-3 God himself. நிமிடம் தான் கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கி இந்த வசனத்தை நிறைவேற்றுவதாக. For 2-3 minutes you yield yourself, this word of God is going to be applied in your life through Holy Ghost. வாயை திறந்து இந்த வார்த்தையை எனக்கென்று நீர் பேசினது உண்மையானால் இன்றைக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை என் மேல் அனுப்பும் என்று கேள். நான் திரும்பவும் சொல்கிறேன், வாயை திறந்து கேளுங்க, உரிமை பாராட்டுங்கள். பிதா தேவன் நம்முடைய தகப்பன், இயேசு நம்முடைய தகப்பன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடு, தாவீதின் குமாரனே, இந்த வசனத்தை எனக்கு நிறைவேற்றும். ஆமென். துக்கத்தோடு சஞ்சலத்தோடு நான் எவ்வளவு நாள் செல்ல வேண்டும்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறது. என் வாழ்வு வறட்சியா இருக்கிறது, ஏதேனை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ அசதியா இருக்காதே, கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது நிறைவேறக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. நீ கைகளை உயர்த்தி கைகளை தட்டி முழங்கால் படியிட்டு நீ கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்வின் வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றுகிற தேவன். ஆவியானவர் வரும் பொழுது எந்த வனாந்தரமும் ஏதேனாய் மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் வனாந்தரம் வனாந்தரமாயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் அது ஏதேனாய் மாறும். இன்றிலிருந்து கர்த்தர் உன்னை தன்னுடைய கரத்தில் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ காய்ந்து போன ஒரு கோலாக இருக்கலாம். ஆமென். நீ எங்கேயோ கிடந்த ஒரு நபராக இருக்கலாம். மனிதர்கள் உன்னை தள்ளி போட்டிருக்கலாம். வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மனிதர்கள் ஒதுக்குவதை குறித்து நீ கவலைப்படாதே. மனிதர்கள் ஒதுக்க ஒதுக்க தேவன் உன்னை நெருங்கி நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். காய்ந்து போன கோலை கர்த்தர் அற்புதங்களை செய்ய எடுத்து உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. செங்கடலை பிளக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றுகிறார். அதை விசுவாசிகள் கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. என் வனாந்தர வாழ்வை ஏதேனாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே, என்னுடைய சமுதாயத்தின் மத்தியிலே என் இயேசு என் வனாந்தர வாழ்வை ஏதேனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவலைப்படாதே, பயப்படாதே. தாயின் கருவிலிருந்து உன்னை காப்பாற்றி வந்த தேவன். ஹல்லேலூயா. இதுவரை வந்த எல்லா பொல்லாப்பிலும் உன்னை விலக்கின தேவன் எதற்காக உன்னை பாதுகாத்தார் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றும்படியாகவே உன்னை பாதுகாத்து வந்தார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. உன் வாழ்வில் எதெல்லாம் முடியாது என்று பிசாசு சொன்னானோ, எதெல்லாம் முடியாது என்று மருத்துவர் சொன்னாரோ, எதெல்லாம் முடியாது என்று உன்னுடைய அறிவும் அனுபவமும் சொன்னதோ அதை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே,
கர்த்தரை நம்பி நீ வந்திருக்கிறாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை இம்மட்டுமாய் பாதுகாத்ததே, உன்னை இம்மட்டுமாய் வழி நடத்தினதே, உன் வாழ்வை ஏதேனை போல மாற்றும்படியாகவே. ஹல்லேலூயா. ஆமென். ஏதேனின் வாழ்வு உனக்கு திரும்ப வரப்போகிறது. ஆமென். ஆரம்பத்தில் இருந்த அந்த செழிப்பான மகிமையின் வாழ்வு, அல்லேலூயா, அதே ஜெப வாழ்க்கை, அதே ஆசீர்வாதம். வாழ்விலே ஆசீர்வாதத்தை தொலைத்து போட்டீர்களோ, வாழ்வின் நன்மைகளை தொழிலிலே இழந்து போனீர்களோ, பிசினஸிலே தோற்று போனீர்களோ, கர்த்தர் மறுபடியும் லாபத்தை தரப்போகிறார், ஏதேனை போல மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனால் தான் கர்த்தர் உன்னை இம்மட்டுமாய் எல்லா அழிவிலிருந்து உன்னை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் தந்தை போல் சுமந்தவரே, Bye.